மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். ஆடி மாத ராசி பலன்களை பார்ப்போம். மங்களகரமான பராபவ வருஷம், உத்தராயணம், கிரீஷ்ம ருது, ஆடி மாதம், ஆஷாட மாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரும் இதற்கு இருக்கிறது. அதை கடக மாதம் என்றும் கூட சொல்லலாம். இந்த ஆடி மாதம் 32 நாட்கள் வருகின்றது. அதாவது ஜூலை 17லிருந்து ஆகஸ்ட் 17 வரைக்கும். ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அது விசேஷங்களை, பண்டிகைகளை நமக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு காலம். பண்டிகைகள் தொடங்கும் அப்படின்றது அர்த்தம். ஆடி பிறந்துடுச்சுன்னு சொன்னாலே. மேலும் இது தக்ஷிணாயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம். ஆனி மாதத்தினுடைய கடைசி நாள் வரைக்கும் உத்தராயணம் இருக்கும். ஆடி மாதத்தினுடைய முதல் தேதி தக்ஷிணாயனம் ஆரம்பிக்கும். தக்ஷிணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கும். அப்போ இது தக்ஷிணாயன காலம், பண்டிகைகள் வரக்கூடிய ஒரு காலம். ஆடி மாதத்தை அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள்னு பார்க்கும்போது, ஆடி மாதம்னு சொன்னாலே அதில் கிழமை ரீதியாக செவ்வாய்க்கிழமைகள் மிகவும் விசேஷமான ஒன்று. ஆடி செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை அற்புதமான நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய மங்களகரமான நாட்களாக இருக்கும். இந்த ஆடி மாதத்தில் மாதம் தொடங்கிறதே வெள்ளிக்கிழமைன்னு சொல்கிறதுனால 5 வெள்ளிக்கிழமைகள் வருகிறது. அப்படி கிழமை அடிப்படையில் ஆடி மாதத்தில் செவ்வாய், வெள்ளி விசேஷம். அப்புறம் நமக்கு திதி, நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கிறது. இதான் பஞ்ச அங்கங்கள்னு சொல்லுவோம் இல்லையா? திதி, வார, நட்சத்திர, யோக, கரணம்னு சொல்கிறது. அதில் இந்த வாரம்ன்றது ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி. இந்த திதி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆடி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி, வளர்பிறை, ஆடி அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி நாக சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய பஞ்சமி திதி நாக பஞ்சமி, கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது திதி அடிப்படையில். அப்புறம் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதி தான். அது ஆடி மாதத்தில் வரும்போது ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமாக வரும். நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது ஒவ்வொரு மாதத்துலேயும் கிருத்திகை அப்படின்றது விரத நாளாக இருக்கும். சிரவண விரதம் இருக்கும். ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை ஆடி கிருத்திகைன்னு சொல்லி மிக விசேஷமாக மிக சிறப்பாக நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடக்கூடிய நாளாக இருக்கும். அதோடு சேர்ந்து பூர நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆடி மாதத்தில் விசேஷம். ஆடி பூரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஆடி பூரமானது இந்த ஆண்டு பராபவ வருஷத்தில் வரக்கூடிய ஆடி மாதத்தில் 2 முறை வரும். மாத தொடக்கத்திலே ஒரு பூரம் வரும். அது மாதந்தோறும் வரக்கூடிய பூரம். அதற்கு அடுத்து வரக்கூடிய 2வதாக வருது இல்லையா? அதுதான் ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்லக்கூடியது நட்சத்திர ரீதியாக. அப்புறம் பொதுவாக திதி, வார, நட்சத்திர யோகம்னு சொன்னோம் இல்லையா? இதனுடைய அடிப்படையில் தான் இந்த 2 விஷயங்கள் சேரும்போது, இந்த திதி சேர்ந்தா, இந்த நட்சத்திரம் வந்தா, அப்போ இந்த விசேஷம்னு சொல்லக்கூடியதெல்லாம் இருக்கும். ஆனால் ஆடியில் ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால், எண்ணிக்கை, அதாவது தேதி, நம்பர் சொல்கிறோம் இல்லையா? அதிலே ஒரு விசேஷம் இருக்கிறது. ஆடி மாதத்தினுடைய 18ஆம் தேதி அப்படின்னு சொன்னால் ஆடிப்பெருக்கு, ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது விசேஷமாக இருக்கும். அதற்கு அடுத்ததாக ஆடி மாதத்தில் ஆடி தபசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் விசேஷமாக இருக்கும். ஆடி மாதத்தில் அமாவாசை பார்த்தோம் இல்லையா? ஆடி அமாவாசைன்னு சொல்லி. அப்படி இந்த மாதத்தில் பௌர்ணமி குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லி நமக்கு குருவாக இருக்கக்கூடியவர்களை, குருமார்களை சென்று வழிபடக்கூடியதா, அவர்களிடத்தில் ஆசி பெறக்கூடியதா, அவர்களை நமஸ்கரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். குருவாக இருக்கக்கூடிய மகான்கள், ரிஷிகள் இவங்களை வழிபடக்கூடிய நாளாக இந்த குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் இருக்கும். இதெல்லாம் இந்த ஆடி மாதத்தினுடைய மிக விசேஷமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை முதல்ல பார்த்துட்டோம். அதற்கு அடுத்ததாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஆடி மாதத்தில் சூரியன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார் இல்லையா? அதான் ஆடி மாதம் பிறப்பு. அதான் தட்சிணாயனத்தினுடைய ஆரம்பம். அந்த சூரியன் கடகராசியில் சஞ்சரிக்கிறார். சந்திரன் தினசரி சஞ்சரிக்கக்கூடியவர். அவரை அடிப்படையாக கொண்டு 2.25 நாட்கள் ஏறக்குறைய ஒரு ராசியில் இருப்பார். அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்பதையும் கொண்டு நம்ம தினசரி ராசி பலன்களை நம்முடைய மாலை முரசு டிவியில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த ஆடி மாத பண்டிகைகள் சொன்னோம் இல்லையா? அதையும் கூட விரிவாக விசேஷமாக அந்த பண்டிகையினுடைய மகத்துவங்கள் என்ன, எப்படி வழிபாடு செய்யணும், எந்த நேரத்தில் அந்த பண்டிகையினுடைய முக்கியமான நேரம் இருக்கிறது என்பதெல்லாம் தினந்தோறும் பார்க்கக்கூடிய ராசி பலன்களை நம்ம தெரிந்து கொள்வோம். அப்போ சூரியனுக்கு அடுத்ததாக சந்திரன் தினசரி வந்துடுறார். செவ்வாய் இந்த ஆடி மாதம் தொடங்கும் போது ரிஷபராசியில் சஞ்சரிப்பார். பிறகு ஆடி மாதத்தினுடைய 17ஆம் தேதி அன்றைக்கு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் ஆடி மாதம் தொடங்கும் போது மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார். ஆடி மாதத்தினுடைய 20ஆம் தேதி கடகத்திற்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிரன் இந்த ஆடி மாதம் தொடங்கும் போது சிம்ம ராசியில் கேதுவோடு சேர்ந்து சஞ்சரிக்கின்றார்.
ஆடி மாதத்தினுடைய 16ஆம் தேதி அவர் சிம்மத்திலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். இதெல்லாம் இந்த ஆடி மாதத்தினுடைய கிரகநிலை. அதாவது என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகிறது அப்படின்றது. ஆண்டுகோள்களா இருக்கக்கூடிய குரு கடகத்திலயும், சனி மீனத்திலயும், ராகு கும்பத்திலயும், கேது சிம்மத்திலயும் அப்படியே தொடர்ந்து சஞ்சரிப்பாங்க. சூரியன் ஆடி மாதத்தில கடகத்தில் இருப்பார். ஆடி மாதத்தினுடைய கடைசி தேதி 32 நாட்கள் இருக்கு இல்லையா? 32வது நாள் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு மாறுவார். இதெல்லாம் ஆடி மாதத்தினுடைய கிரகநிலைகள். இந்த கிரகநிலையை அடிப்படையாக கொண்டு 12 ராசி அன்பர்களுக்கும் ஆடி மாதம் எப்படி இருக்கப் போகிறது? சாதகமான விஷயங்கள் என்ன? ஏதாவது பாதகமான விஷயங்கள் இருக்கா? அதில எப்படி கவனமா இருக்கிறது? ஆடி மாதத்தில வழிபட வேண்டிய வழிபாடு என்ன? இதையெல்லாம் அடுத்து பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, ஆடி மாதம் எப்படி இருக்கப் போகின்றது? சாதகமான நல்ல விஷயங்கள் என்னென்ன? என்னென்னலாம் தைரியமா செய்யலாம்? இதில கவனமா இருக்கணும். இந்த மாதத்தில வழிபட வேண்டிய தெய்வம், கடைபிடிக்க வேண்டிய விரதம், போக வேண்டிய கோவில், இப்படியான தகவல்கள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த மாத பலன நம்ம பார்க்குறோம்னு சொன்னாலே சூரியன். ஏன்னா மாதக்கோள் அப்படின்னு சொன்னாலே அது சூரியன் தான். ஒரு வருடக்கோள்னு சொன்னாலே அது குரு தான். அப்போ குரு ஓராண்டு ஏறக்குறைய ஒரு ராசியில இருக்கிறனால வருடக்கோள்னு சொல்றோம். சூரியன் அப்படிதான். அவரை கொண்டு தான் மாதம் வருகிறது. சூரியனுக்கு அடுத்ததா புதன், சுக்கிரன், செவ்வாய் இவங்கெல்லாம் கூட மாதக்கோள் தான். ஆனா முழுமையா 1 மாத காலம்னு இவங்களுக்கு இல்ல. 1 மாதத்திற்கு உள்ளேயே புதன், சுக்கிரன் மாறிடுவாங்க. ஒரு ராசியிலேருந்து 2வது ராசிக்கு. செவ்வாய் 1 மாதத்துக்கு மேல ஏறக்குறைய 1 1/2 மாசம் டைம் எடுத்துப்பார். அப்போ மாத பலனை நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னாலே சூரியனை பிரதானமா எடுத்துக்கொள்கிறோம். அடுத்ததா இருக்கக்கூடிய மாதக்கோள்களையும், ஆண்டுக்கோள்களையும் சேர்த்து பலன்கள கணிச்சிருக்கோம். அதான் பார்க்க போறோம். அப்போ சூரியன் 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இது சாதகமான ஒரு நிலையா அப்படின்னு கேட்டா, சூரியனை பற்றி படிக்கும்போது, சூரியன் இங்கெல்லாம் வந்தா நல்லது. இங்கெல்லாம் இருக்கும்போது அவ்வளோ சிறப்பில்ல அப்படின்னு பார்க்கும்போது, 4ல சூரியன் வர்றத சிறப்பித்து சொல்ற மாதிரி இருக்காது. ஆனா, மேஷத்த பொறுத்தவரைக்கும் 4ஆம் இடம் கடகமா வரும். அப்ப கடகம் சந்திரனுடைய வீடு. அந்த இடத்துல சூரியன் வராருன்னு சொன்னா, அந்த சூரிய சந்திரால அம்மை அப்பன்னு சொல்லுவோம். நம்முடைய அம்மா, மாத்துரு காரகனா சந்திரனும், அப்பா பித்ரு காரகனா சூரியனும் இருப்பாங்க. அப்ப இந்த சூரியன் சந்திரன் வீட்ல இருக்கார் இல்லையா? தன்னுடைய வீட்டுக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு, அதெல்லாம் வேற. அப்ப சந்திரன் வீட்டுக்கு வராருன்னு சொல்றதுனால, 4ஆம் இடத்திற்கு வராருன்னு சொல்றதுனால, ஒரு நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அம்மா கிட்ட கேட்போம். அம்மா, அப்பா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி, அத நமக்கு பெற்றுக் குடுப்பாங்க இல்லையா? பெரும்பாலும் அப்படித்தானே அமைஞ்சிருக்கும். அப்போ கடக ராசியில சூரியன் இருக்கிறதுனால, நம்ம இந்த மாதத்தில அம்பாள் வழிபாடு செய்றோம் இல்லையா? ஆடி மாதம்னா அம்மன் வழிபாடு. அப்போ அம்மன்ட்ட போய் என்னெல்லாம் கேட்கிறோமோ, அம்பிகைய எப்படிலாம் நம்ம கொண்டாடி வழிபட்டு என்ன வரங்களை கோருகிறோமோ, அத சிவபெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்னு சொல்ற மாதிரி, சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கார். அதனால இந்த மாதத்தில நீங்க வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்ளணும். இப்போ பெற்றோரிடத்துல நீங்க உயர்கல்வி பயில்வதற்கு பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதத்தில நீங்க கேட்கலாம். அவங்க ஓகே சொல்லுவாங்க. இடமாற்றம் செய்து வேற ஒரு ஊருக்கு போய் படிக்க போறேன் அப்படின்னு சொன்னா, அதற்கு அவங்க சரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு முன்னாடி ஒத்துக்கலன்னா, இப்ப சரின்னு சொல்லுவாங்க. நீங்க இது போல ஒரு மனை, வீடு வாங்க போறீங்க. வீடு கட்டலான்ற எண்ணம் இருக்கிறது உங்களுக்கு. அப்போ அம்மா, அப்பாவ கூட வச்சுக்கணும். முதல்ல நீங்க போய் பார்க்கும்போது அவங்கள கூட்டிட்டு போணும். இல்ல நெறைய இடங்கள பார்க்க வேண்டியது இருக்கா? நீங்க நெறைய பார்த்து எது ஒத்து வருது? உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வாஸ்துப்படி இருக்கு, எல்லாம் டாக்குமெண்ட்லாம் கரெக்ட்டா இருக்கு, டெவலப் ஆகும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வச்சிருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் டிசைட் பண்ணிட்டு, அம்மா, அப்பாவ கூட்டு போய் காமிச்சுட்டு, அவங்க ஓகே, திருப்தின்னு சொன்னா தான் நீங்க டோக்கன் அட்வான்ஸே குடுக்கணும். அப்போ மனை, வீடுன்னு சொல்லக்கூடியது வாங்கறதுக்கு, கட்டத் தொடங்குறதுக்கு, அதுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு மேஷராசி அன்பர்களுக்கு உகந்ததா இருக்கப் போகிறது. அடுத்து அம்மா, அப்பா கிட்ட உங்களுக்கு என்ன விஷயம்லாம் நடக்கணுமோ, என்ன விஷயம்லாம் ஆகணுமோ, அதையெல்லாம் சாதித்துக் கொள்வதற்கு இந்த மாதம் சாதகமா இருக்கிறது. இடமாற்றம் செய்யணுமா? அதற்கு உகந்த காலமாக இருக்கிறது. இப்படி சொல்லிட்டு போலாம். செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்க ராசிக்கு அதிபதி. ராசிக்கு 2, 3ஆம் இடங்கள்ல சஞ்சரிக்கிறார். 2ஆம் இடத்துல ராசிநாதன் சஞ்சரிக்கும்போது, சுயமாக பொருளை ஈட்டணும், நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் அதிகமாகும். நம்முடைய பேச்சு எடுபடணும், நம்ம சொன்னா மத்தவங்க கேட்கணும். அந்த சொல்வாக்கு, செல்வாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில சாதகமா இருக்கிறது. பண வரவு இருக்கிறது. உங்களுடைய வாக்கு பலிதமாகும். உங்களுடைய பேச்சு எடுபடும். நீங்க பேசுறத கேட்டு, அதனால மத்தவங்க இன்ஸ்பயர் ஆவாங்க. உங்கள நம்புவாங்க. உங்களுக்கு பொறுப்புகள், பதவிகள் குடுப்பாங்க, பொண்ணு குடுப்பாங்க, வேலை குடுப்பாங்க, வீடு குடுப்பாங்க. அப்படியான விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில இருக்கு. 3ஆம் இடத்திற்கு செவ்வாய் போறார்.
அப்படி போகும்போது என்ன ஆகும்னு சொன்னால், ஒரு தயக்கம் இருந்து இப்போ 12ல் சனி இருக்கார் இல்லையா? அப்போ 7 சனி காலம், 12 விரய சனின்னு சொல்றாங்க. அப்போ இத செய்யலாமா? வேணாமா? அப்படி உங்களுக்கு ஏதோ தயக்கம் இருந்ததுன்னு சொன்னா, அது விலகப் போகிறது. துணிவு பிறக்கப் போகிறது. 3ஆம் இடத்துல செவ்வாய் வர்றது நல்லது. சாதகமா இருக்கு. செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துக்கு வர்றார் நல்லதுன்னு பார்த்தோன்னா, அப்புறம் சுக்கிரன் உங்க ராசிக்கு 5, 6ஆம் இடங்கள்ல சஞ்சரிக்கிறார். அப்போ மேஷ ராசியில பருவ வயதில இருக்கக்கூடிய பிள்ளைகள், எதிர்பாலினத்தவரிடத்துல, பையனா இருந்தா பெண்களிடத்துல, பெண்களா இருந்தா ஆண்களிடத்துல கவனமாக இருக்கணும். நெறைய விலை உயர்ந்த ஆபரணங்கள், நெறைய பொருள் கையில வச்சிருக்கிறது, நெறைய பணம் டீல் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். தீய பழக்கவழக்கங்கள கட்டாயமா இப்ப நீங்க தவிர்க்கிறது நல்லது. இதெல்லாம் நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னா, பிரச்சனைய தவிர்த்து விடலாம். ஏன்னா சுக்கிரன் 5ல இருந்தாலும் கேதுவோட சேர்ந்திருக்கார். 6ஆம் இடத்திற்கு வந்தாலும் நீச்சமாயிட்டார். அவர் வந்து குடும்பாதிபதி, கலத்திராதிபதி. அப்போ எதிர்பாலினத்தவரத்துல கவனமா இருக்கணும். குடும்பத்தில கூட வந்து கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை இருக்கும்படியாக விட்டு கொடுத்து போகணும். இத வந்து நீங்க கவனத்தில் கொண்டா போதுமானது. புதன் 3, 4ஆம் இடங்கள்ல இருக்கிறதுனால, தடைப்பட்ட கல்விய மீண்டும் தொடரலாம். அரியர்ஸ் வச்சிருக்கீங்க, ஃபெயில் ஆயிருக்கீங்க, மீண்டும் படிச்சு தேர்வு எழுதுறதுக்கு உகந்த அம்சம்னு சொல்லலாம். ஆடி மாதத்தில சாதகமான விஷயம் என்ன? கவனமா இருக்க வேண்டியது என்ன? அப்படின்றத பார்த்துட்டோம். உங்களுக்கான வழிபாட்டு நாள் எது அப்படின்னு பார்த்தா, ஆடி மாதத்தில ஆடி மாதத்தில வரக்கூடிய இந்த சதுர்த்தி திதி. அது வந்து நாக சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமானதா இருக்கும். அப்புறம் இந்த ஆடி மாதத்தில வந்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது விசேஷமா இருக்கும். ஏன்னா ஆவணியில வந்து விநாயகர் சதுர்த்தி வந்துரும். அதுக்கு முன்னாடி வரும். அப்போ இந்த நாட்கள்ல விநாயகப் பெருமானை வழிபடுறது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். ரிஷபராசி அன்பர்களே, ஆடி மாத பலன்கள் உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறதா? எதெல்லாம் செய்யலாம்? எதெல்லாம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமா இருக்கும்? எதுல கவனமா இருக்கணும்? இந்த மாதத்தில உங்களுக்கான வழிபாடு என்ன? இதெல்லாம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து சாதகமான விஷயங்கள். சூரியன். இவர் வந்து உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறது தான் ஆடி மாதம். அப்ப சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து 3ல இருக்கிறது விசேஷம். நல்லது. பலன் தரக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்ன மாதிரியான விசேஷம்னு கேட்டா, உங்களுக்கு வந்து உடன் பிறந்தவர்களோடு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அத வந்து சரி பண்ணிக்கலாம். உடன் பிறந்தவர்கள், சகோதர, சகோதரிகள். இவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சரி பண்ணிக்கலாம். சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருந்தா அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். அதேபோல நமக்கு வந்து டைரக்ட்டா உடன் பிறந்தவங்க இல்லாம சித்தப்பா, பெரியப்பா பசங்கலாம் இருப்பாங்க இல்லையா? அவங்க யாரையெல்லாம் நீங்க ஆஸ் எ பிரதரா, ஆஸ் எ சிஸ்டரா வந்து நெனைக்கிறீங்களோ, நெனச்சிட்டு இருந்தீங்களோ, இவங்களோடலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கிறது. இவங்களோட சேர்ந்து நீங்க ஏதாவது செயல்கள செய்தா அது பலன் தரும். நெறைய குடும்பங்கள்ல வந்து உடன் பிறந்தவர்கள் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. முதல்ல அண்ணன் ஆரம்பிச்சிருப்பாரு. அப்புறம் தம்பி சேர்ந்துட்டுருப்பாரு. அல்லது சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இல்லன்னா அவங்க ஃபேமிலி பிசினஸா இருக்கும். 2 பேரோ, இல்ல 3 பேரோ, 4 பேரோ சேர்ந்து செஞ்சுட்டுருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் ரொம்ப நல்ல பலன்கள இப்ப கொண்டு வந்து சேர்க்கும். அப்ப சூரியன் வந்து 3ஆம் இடத்துல இருக்காரு. 3ல இருந்தா காரிய ஜெயத்த குடுக்கணும். அதனால இத சொல்லியிருக்கோம். 3ஆம் இடம் சகோதர ஸ்தானமா இருக்கிறது. அதனால சொல்லியிருக்கோம். மேலும் இத வலுப்படுத்துவதற்கு இந்த பலன்கள பிரதானமா சொல்றதுக்கு நமக்கு எது காரணமா இருக்குன்னு சொன்னா, ராசியில சகோதர காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இருக்கிறது. அதனால அந்த சகோதரம்னு சொல்லக்கூடிய ஒரு தொடர்பு உங்களுக்கு வந்துடுறது. அப்படி வந்துரும்போது அதில பிரச்சனை இருந்தா சரி பண்ணிடலாம். அப்போ நல்லா இருந்ததுன்னு சொன்னா அத டெவலப் பண்ணிக்கலாம். அதனால நீங்க பலன்கள, ஆதாயங்கள அடையலாம். சகோதர விஷயங்கள் இந்த மாதத்தில சாதகமா இருக்கிறது. அப்போ மேஷ ராசியில முதல்ல ஒரு பையனோ, பொண்ணோ வீட்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த குழந்தைக்காக பெற்றோர் காத்துட்டு இருந்தா இப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, இவங்க மேஷ ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு சகோதர பலம். அப்போ ஒரு சகோதரன் வருவதற்கு, பிறப்பதற்கும் கூட இப்போ சாதகமான அம்சம் இருக்கிறது என்பதாக சொல்லலாம். அப்புறம் காரிய ஜெயம்னு சொல்றது. எந்த ஒரு செயல நீங்க எடுத்தாலும் அதில ஜெயிச்சு காட்டுறது. அதில வந்து வெற்றி பெறுவது, லாபம் அடைவது, அத வந்து நிறைவேற்றி காட்டுவது. அந்த ஒரு அம்சம் இருக்கிறது. அதனால இந்த மாதத்தில வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு வந்து நல்ல பெயர் கிடைக்கும். கௌரவம் கிடைக்கும். சில பேருக்கு வந்து தசாபுக்தியும் சாதகமா இருக்கக்கூடியவர்களுக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் இப்போ சாதகமா இருக்கிறது. பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க முதல்ல பார்த்த மாதிரி துணிகரமாக ஒரு ப்ராஜெக்ட்ட எடுத்து, இல்ல பிசினஸ் எக்ஸ்பேன்ஷன்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதற்கான விஷயங்கள செய்யறது. அதெல்லாம் சாதகமா இருக்கும்.
இது வந்து இந்த சூரியன் செவ்வாய் தரக்கூடிய பலனாக இருக்குது. புதன் உங்கள் ராசிக்கு 2, 3ஆம் இடங்களில் இந்த மாதத்தில் சஞ்சரிக்கிறாரு. அப்போது 2ஆம் இடத்துல புதன் இருக்காருன்னு சொன்னால், ஏற்கனவே புதன்னா புத்தி காரகன், வித்தை காரகன். நம்ம பேசுகிறோம் இல்லையா, அந்த அந்த வாக்கு நல்லா வரணும்னு சொன்னால் புதன் நன்றாக இருந்தால் தான் வருமே. புதன் 2ஆம் இடத்துல ஒருத்தருக்கு இருந்து அந்த புதனை குருவும் பார்த்துட்டாருன்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து இந்த படிக்காத மேதைன்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை பல ஆண்டு காலம் வந்து பாடுபட்டு கற்றுக்கொள்ளாமலே அதில் தெளிவு வந்துடும். அது எப்படி வரும்? அப்போ அவ்வளோ வருஷம் படிக்கிற ஒருத்தருக்கு வந்து அவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுதா? இவர் படிக்காமலே வந்துருமான்னா, இது எல்லாமே பூர்வ ஜென்ம கர்மா. அதனுடைய தொடர்பு. அப்போது முற்பிறவியில ஒருத்தர் நிறைய படிச்சிருக்காருன்னு அர்த்தம். அதனால இந்த பிறவியில அவருக்கு 2ஆம் இடத்துல புதன் வாய்க்க பெற்று, அது குருவும் பார்க்குறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்னன்னாலும் கத்துக்க முடியும். என்ன விஷயங்கள்னாலும் அவங்களுக்கு வந்து பேசிட முடியும். எவ்வளோ பேர் இருந்தாலும் அந்த இடத்துல பேச முடியும். இன்னும் சொல்லப்போனா அவங்களுக்கு வாக்கு பலிதமே உண்டாகும். அவங்க வந்து கண்ண மூடிட்டு ஒரு விஷயம் போ செய் அப்படின்னு சொன்னா செஞ்சா நல்லா வந்துரும். செய்யாதன்னா விட்டுடணும். அவங்க ஆசீர்வாதம் பண்ணா நல்லா வளர்ச்சி, முன்னேற்றம் இருக்கும். அவங்க சபிச்சுட்டாங்கன்னா மத்தவங்க கஷ்டப்படுவாங்க. அப்படியாக இருக்கும். அப்போ புதன் இப்போ 2ஆம் இடத்துல இருக்கார். இப்ப நம்ம சொன்னதெல்லாம் பொதுவான விஷயம். புதன் 2ல இருக்கிறதுன்றது. ரிஷபத்திற்கு புதன் 2ல இருக்காருன்னா, ஆட்சி பலம் பெற்றிருக்காருன்னு அர்த்தம். ரிஷப ராசியாதிபதி சுக்கிரனுக்கு வந்து நட்பு கிரகம். நன்மை செய்ய வேண்டியவர், செய்ய கடமைப்பட்டிருக்காருன்னு அர்த்தம். இன்னொரு வீட்டுக்கு அதிபதி அப்படின்னு சொல்றது பூர்வ புண்ணியாதிபதியா அவர் வந்துடுறார் இல்லையா? அப்போ ரொம்ப சிறப்பா இது பொருந்தி வருகிறது என்பதாக சொல்லலாம். அப்போ பேச்சாற்றல் சிறப்பா இருக்கும். பேச்சை கொண்டு தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல வளர்ச்சி, முன்னேற்றமானது இருக்கும். நேர்முக தேர்வுலாம் இப்ப இருந்ததுன்னா, ஈஸியா வந்து அத கம்ப்ளீட் பண்ணலாம். வேலை கிடைச்சிரும். அந்த புதன் 3ஆம் இடத்திற்கு வரார். 3ஆம் இடத்திற்கு வரும்போது, பேச்சோடு நிக்காம சொன்னது செய்து காட்டுவது. சொல்வது யாருக்கும் எளியன்னு சொல்றார் இல்லையா வள்ளுவர். அப்படி சொல்லிட மட்டும் சொல்லிடாம, சொன்னத செஞ்சும் காட்டுறதுன்ற பலன். இப்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னு பார்த்தா, சுக்கிரன். சுக்கிரன் வந்து உங்க ராசிக்கு அதிபதி. அவரு எவ்வளோ பலமா இருக்காரோ, நீங்க அவ்வளோ நல்ல பலன்கள அடையலாம். ஆனா, அவர் வந்து கேதுவோட சேர்ந்து இருக்கும்போது கொஞ்சம் பலம் குறைகிறது. அப்புறம் கேதுவிடத்திலிருந்து விடுபட்டு, அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகுறார் இல்லையா இந்த மாசம். அப்ப என்ன ஆகுதுன்னா, நீச்சம் ஆயிடுறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வருகிறது. அதனால இந்த மாதத்தில ராசியாதிபதி சுக்கிரன் கொஞ்சம் பலம் கம்மின்னு சொல்றதுனால, நம்ம முதல்ல சொன்ன பலன்லேருந்து அப்படியே எடுத்து பாருங்க. சகோதரர்களோட சேர்ந்து பண்ணா நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது பலமோ, நல்லா பேச வரும் அப்படின்னு சொன்னா, அந்த பலத்த நீங்க பிரயோகப்படுத்தணும்னு சொல்லியிருக்கோம். இதில நீங்க கவனமா இருக்கணும். மற்றபடி சுக்கிரன்னு சொன்னா என்னன்னா, அவர் வந்து இது போல உலகியல் இன்பங்களுக்கு உண்டான ஒருத்தர். அதனால பிரச்சனை ஏற்படும்படியான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கட்டுப்பாடு தேவை. இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தா, ரிஷப ராசி, ராசியாதிபதி சுக்கிரன் பலம் குறைஞ்சிருக்கார். அந்த சுக்கிரனுக்கான ஒரு அம்சம் என்னன்னு கேட்டா, வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்றது. ஆடி மாதம்னா வெள்ளிக்கிழமை தான் விசேஷமே. ஆடி மாதத்தின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளும் உங்களால முடிந்த அளவிற்கு விரதம், வழிபாடு, கோவில், தானம், தர்மம் இத செய்யுங்க. இந்த மாதம் அற்புதமா இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இந்த மாதத்தில என்ன பலனெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம்? எதுலெல்லாம் கவனமா இருக்கணும்? கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதா? பாதகமா இருக்கிறதா? வழிபாடு எது? இதையெல்லாம் பார்க்கணும். முதல்ல உங்களுக்கு சாதகமான அம்சம். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து உங்க ராசியில இருந்து 2ஆம் இடத்திற்கு வரார். அதான் ஆடி மாதம்னு சொல்றது. 2ல சூரியன் இருக்கிறத நம்ம நேரடியாக நற்பலனாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா 2ல சூரியன் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, தைரியமா, போல்டா அவங்க வந்து மனசுல நெனைச்சத அப்படியே பேசிடுவாங்க. இத சொல்லலாமா? சொன்னா அவர் எப்படி எடுத்துப்பார்? இதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோ? இப்படி நம்ம பேசக்கூடாதோ? அப்படின்ற யோசனைலாம் இருக்கவே இருக்காது. அப்படியே அவங்க வந்து கிளீன் ஸ்லேட் அப்படியே திறந்த புத்தகம்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அவங்க மனசுல நெனைச்சதெல்லாம் பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து வெளியில என்ன இருக்குன்னா, கோவக்காரன், இல்ல வந்து ஜாஸ்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க வந்து மனசுல எதுவும் வைத்துக்கொள்ளாம பேசக்கூடியவர்கள், தைரியமாக பேசக்கூடியவர்கள். இன்னொரு விஷயத்த அதில ஆட் பண்ணிக்கலாம். உண்மையாக, நேர்மையாக பேசக்கூடியவர்கள்னு சொல்லலாம். ஏன்னா சூரியன்னு சொன்னாலே, அவர் தான் பிரதானம். அவர் தான் சீஃப். அப்போ ஒருத்தர் தலைவர், சீஃப் அப்படின்னு சொன்னா, கீழ இருக்கக்கூடியவர்களுக்கு பயந்து அவர் பொய் சொல்லணும்னு அவசியம் இருக்காதுல்ல. கீழ இருக்கக்கூடியவர்னா பொய் சொல்லலாம். லீவ் வேணும், லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது விஷயங்கள் பொய் சொல்லலாம். ஒரு வேலை தவறா பண்ணிட்டேன் அப்படின்னா, ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி தேடலாம். மேல இருக்கக்கூடியவர் யாருக்கு பயப்படணும்? ஏன் பொய் சொல்லணும்? அப்ப சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2ல இருக்கிறதுனால, நீங்க வந்து அந்த
தைரியமாக பேசக்கூடிய ஒரு பலனை இப்போ பெறுகிறீங்க. இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் பேசாம இருந்துட்டீங்களோ, பேசினா ஒரு வேளை கிடைச்சிருக்குமோ, வாய் திறந்து கேட்டிருந்தா குடுத்துருப்பாங்களோ அப்படின்ற மாரி இருந்தா, இப்ப நீங்க கேட்கலாம். அது எது எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டா, படிக்கிறதுக்கு உதவி வேணுமா? கேட்கலாம். எதனால ஃபர்ஸ்ட்டு இத சொல்றோம்? ராசியாதிபதி புதன். அந்த புதன் என்ன பண்றாருன்னா, ராசியில ஆட்சி பலம் பெறுகிறார். அப்புறம் 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடம் இந்த வாக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த சூரியன், புதனுடைய சேர்க்கை இந்த மாதத்துல ஏற்படும். அதனால அவங்க 2 பேரும் சேர்ந்து 2ல இருக்க போறாங்க. அப்ப படிக்கிறதுக்காக உதவிகள் கேட்கலாம். 2வது வேலைக்காக நீங்க வந்து நெறைய ட்ரை பண்றீங்க. வேலை கிடைக்கல. உங்களுடைய திசை வந்து சாதகமா இல்ல. உங்களுடைய ஜீவன ஸ்தானம் ஜாதகப்படி உங்களுடைய 10ஆம் இடம் வந்து கொஞ்சம் பலமா இல்ல. அப்ப சுயமா சொந்த கால்ல நின்னு நீங்க வேலை தேட முடியலன்ற ஒரு நிலை இருந்தா, கொஞ்சம் இறங்கி வந்து யார் மூலமா ஒரு ரெஃபரன்ஸ் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, ரெக்கமெண்ட் பண்ணுங்க, இல்ல எங்க வேலை இருக்கு அப்படின்ற மாரி கேட்டு நீங்க வேலைக்காக முயற்சி பண்ணும்போது கிடைக்கும். பிசினஸ் சம்பந்தமா யார் நல்ல ஒரு திறமைசாலியோ, நல்ல உழைப்பாளியோ, யாருக்கு நல்ல டைம் ஒர்க் அவுட் ஆகுதோ, அவங்கள கூட சேர்த்துக்கிட்டு உங்க பிசினஸ்ல நீங்க முன்னுக்கு வரலாம். இதெல்லாம் வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த பேசி ஜெயிக்கிறதுக்கு. அதன் பிறகு குடும்பத்தில இருக்கக்கூடிய பிரச்சனைகள பேசி தீர்க்கலாம், முடிவுக்கு கொண்டு வரலாம். சில சமயத்தில பேசினா தான் பிரச்சனையே ஆயிடும். பேசாம இருந்தா கூட பரவால்ல அப்படின்ற மாரி இருந்திருக்கும். சில சமயத்தில பேசினா தான் சரியா வரும், பிரச்சனை தீரும்ன்ற மாரி இருக்கும். அப்படி மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் உட்கார்ந்து பேசி சமரசம் செய்து கொள்வதற்கு உகந்த அம்சம் இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக உங்க ராசிக்கு செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசிக்கு வரப்போறார். அதாவது இந்த மாதத்தில 12 ராசி இந்த 2 இடங்கள்ல செவ்வாய் இருக்க போகிறார். இந்த செவ்வாய் யாருன்னு கேட்டா நேரடியா 6ஆம் அதிபதி. அப்ப அவர் வந்து ஒரு சத்துரு, ஒரு எதிரி. அந்த எதிரி வந்து ராசிக்குள்ள வரப்போறாரு. ராசியில இருந்த ராசியாதிபதி புதன் ராசியிலிருந்து வெளியேறப் போறார். அப்ப என்னன்னா, நம்முடைய பலம் குறைந்து எதிரியுடைய பலம் அதிகமாகுது அப்படின்ற மாரி வரும். அப்படி உள்ள என்டர் ஆகும்போது என்ன பண்ணுவாருன்னா, செவ்வாய் வந்து பலமா வருவார். ஏன்னா, அந்த மிருகசீரிஷம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில அவர் வருவார். அதன் பிறகு ராகுவுடைய சாரத்துக்கு வருவார். அதன் பிறகு குருவுடைய சாரத்துக்கு வருவார். இதில நேரடியாகவே செவ்வாய், குரு இந்த 2 கிரகங்கள் மிதுனத்திற்கு அவ்வளோ சாதகமான கிரகம் இல்ல. ராகு பரவாயில்ல. ஏன்னா இப்போ 9ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்றதுனால. அதனால செவ்வாய் ராசியில வர்றதுனால நீங்க ஒரு துணையை வைத்துக் கொள்ளணும். முதல்லேருந்து நம்ம சொன்ன மாதிரி அப்படியே ஒரு ஹெல்ப் உங்களுக்கு வேணும். ஒருத்தர் வந்து கூட சப்போர்ட்டுக்கு இருக்கணும். அவர வச்சுட்டு படிக்கிறது, வேலை பார்க்கறது, பிசினஸு பிரச்சனை எல்லாம் சரி பண்றது, இதுக்கெல்லாம் நீங்க இந்த மாதத்தில பயன்படுத்திக் கொள்ளணும். குறிப்பா சொல்லணும்னா, உடல் உபாதை இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் அத சரி பண்ணிக்கலாம். அப்படியே நீங்க ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னா, மருத்துவமனைக்கு போறீங்க. ஒரு டாக்டர் போய் கன்சல்ட் பண்ண போறீங்க. அப்பாயின்ட்மென்ட் வாங்குறீங்கன்னா, தனியா போகக்கூடாது. கூட யாரையாவது குடும்ப நபர்கள கூட்டிட்டு போங்க. இல்ல அப்படின்னு சொன்னா, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட்டிட்டு போங்க. கூட அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, கூட வேலை பார்க்குறவங்க, யாரோ ஒருத்தர கூட நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னு சொன்னா, உங்களுடைய அந்த உடல் உபாதை சம்பந்தமான விஷயங்கள் கூட சரியா போயிடும். அப்படியாக இந்த மாதம் உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம். எப்படி பலன அடையணும், அதற்கு என்ன வழி அப்படின்றத பார்த்துட்டோம். கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதியா இருக்கக்கூடியவர் சுக்கிரன். அவரே 12ஆம் இடத்துக்கு அதிபதியாவும் வருவார். அவர் 3, 4ஆம் இடத்துல இருக்கார். 3ல இருக்கும்போது கேதுவோடு, அப்புறம் 4ல நீச்சம். அப்ப இந்த சுக்கிரன் 5ஆம் இடம் சம்மந்தப்படுறார் இல்லையா? பிள்ளைகள் விஷயத்துல கவனமா இருக்கணும். மிதுன ராசி அன்பர்கள் வந்து நல்ல வயது வந்த பிள்ளைகள் உங்களுக்கு இருக்காங்கன்னு சொன்னா, கண்டிப்பா நீங்க வந்து அ அவங்களுடைய ஒரு நடத்தை எப்படி இருக்கிறது? ஒழுக்கம் எப்படி இருக்கிறது? என்ன பண்றாங்க? எப்படி படிக்கிறாங்க? யாரோடு பழகுறாங்க? கொஞ்சம் கண்காணிக்கணும். அப்புறம் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்மந்தமா பெரிய டிசிஷன்ஸ் வந்து இப்ப எதுவும் எடுத்துறக்கூடாது. விற்கிறது அப்படின்ற முடிவுக்கு வரவே கூடாது. நெறைய செலவு பண்ணி புதுப்பிக்கணும், புனரமைக்கணும் அப்படின்ற விஷயங்களையும் கூட இப்போ எடுக்காம, அந்த சொத்து சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில உங்களுக்கு பலனாக இருக்கிறது. வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தா, ஆடி மாதத்தில் நெறைய பண்டிகை நாட்கள் வரும் இல்லையா? அதில மிக முக்கியமா வந்து நீங்க வழிபட வேண்டியது அப்படின்னு பார்த்தா, ஆடி மாதத்தில இந்த பெருக்கு, ஆடி 18ன்னு சொல்றோம்ல, இந்த நாள். இந்த நாள் உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த பலன்கள ஏற்படுத்தக்கூடிய நாள்னு சொல்லலாம். எல்லாருக்குமே இது அனுகூலமா இருக்கும். இப்போ இந்த மாதத்தில நீங்க இந்த நாள்ல காத்திருந்து ஒரு முக்கியமான விஷயத்த ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா, அது உங்களுக்கு நல்ல பலன்கள ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி அன்பர்களே, ஆடி மாத பலன்கள். சாதகமான விஷயங்கள் என்ன? ஏதாவது பாதகமாக, கவனமா இருக்கும்படியாக இருக்கிறதா? டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன? ஆடி மாதத்தினுடைய மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய வழிபாடு, விரதம், கோயிலுக்கு போக வேண்டியது என்ன? இதெல்லாம் பார்க்க போறோம்.
ஃபஸ்ட்டு வந்து ராசியில சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பலம் தான். ஒரு தைரியம் தான். ஜென்ம குரு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப குரு தனித்து ராசியில இருக்கார் அப்படின்னு சொன்னா, அது கொஞ்சம் வந்து தொய்வு தான். பின்னடைவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான். ஏன்னா இயற்கையாவே குருவுடைய தன்மை என்னன்னு சொன்னா, பார்க்குற இடங்கள பலப்படுத்துவார். இருக்கிற இடம் வந்து அந்த அளவுக்கு பலப்படாது. இல்லன்னா நம்ம அத லாஜிக்கா பார்க்கும்போது, இங்கேருந்து இருக்கிற இடத்துலேருந்து எடுத்து பார்க்குற இடத்துக்கு குடுத்துடுறார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ குரு தனித்து இருக்கும்போது கொஞ்சம் பலம் கம்மி. ஆனா, அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. குரு ஜென்மத்தில இருந்தாலும் அவர் நீச்சமா இருக்காரா? ஆட்சி பலம் பெற்று இருக்காரா? பகையா? நட்பா? இப்போ உங்களுக்கு உச்சம். அப்போ உச்சமா இருக்கும்போது பலன்கள் வேறுபடும். அப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல தான். ஆனா, இந்த குருவோடு இப்ப சூரியன் வந்து சேர்றார் இல்லையா? இது சிறப்பு. இது விசேஷம். இது வந்து ஒரு அற்புதமான பலன்னு சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு வருஷத்திலயும் வந்து நம்ம இந்த மாத பலன்கள சொல்லிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். கடந்த ஆண்டுல ஆடி மாதத்தினுடைய பலன் சொல்லியிருப்போம். அப்ப சூரியன் ராசியில இருந்திருப்பார். கடகத்திற்கு. அடுத்த ஆண்டு அப்படி நம்ம பார்த்தாலும் கூட, இதே ஆடி மாசம் சொன்னாலே சூரியன் ராசியில் தான் இருக்கணும். ஆனா, என்ன வித்தியாசம்னு கேட்டா, குருவோடு சேர்ந்து இப்ப இருக்கார். இதுக்கு முன்னாடியும் இருக்காது, இதுக்கு அப்புறமும் இருக்காது இல்லையா? அப்போ அந்த குரு சூரியனுடைய சேர்க்கை ராசியில ஏற்படுது. அதனால இந்த மாதம் வந்து ஒவ்வொரு நாளையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும். 32 நாள் இருக்கு. அப்ப பொதுவா ஒரு மாதம்னு சொன்னா நமக்கு வந்து குறைஞ்சது 4, 5 நாட்கள் விடுப்பு நாளா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விடுமுறை தினம் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மாதத்துல 4லிருந்து 5 நாள் லீவ். சனி, ஞாயிறு லீவ் இருக்குன்னு சொன்னா 8லிருந்து 9 நாள் லீவ் வந்துரும் ஒரு மாசத்துக்கு. இது இல்லாம ஏதாவது கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருக்கும், பண்டிகை நாட்கள் இருக்கும். அப்போ ஒரு மாதத்துல 10 நாட்களுக்கு மேலாக விடுப்பு நாள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா, கடகராசியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்துல ஒரு நாள கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. பயன்படுத்திக்கணும். ஏன்னா, அந்த சூரியன் குருவுடைய சேர்க்கை அப்படின்னு சொல்றது, அதில குரு வந்து உச்சபலம் பெற்று இந்த சூரியன் கூட இருக்கார் அப்படின்னு சொல்றது வந்து அவ்வளோ சிறப்பு. அத எப்படி உங்களுக்கு நான் பிரசன்ட் பண்றதுன்னா, இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ கடகத்தில குரு இருக்கார். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து கடகராசிக்குள்ள இப்ப என்டர் ஆகுறார். ஆடி மாதத்தினுடைய ஆரம்பம். அப்ப சூரியன் என்ன பண்ணுவார்ன்னா, புனர்பூசம்னு சொல்லக்கூடிய அந்த குருவுடைய நட்சத்திரத்தில 4ஆம் பாதத்தில தான் இந்த ராசிக்குள்ள வருவார். அப்ப நீங்க என்ன பண்ணலான்னா, உங்க ராசியில 2 குரு இருக்கிற மாதிரி சமம் அது. ஆல்ரெடி குரு உச்சமா இருக்காரா, சூரியன் ராசிக்குள்ள வந்திருக்காரா, சூரியன் குருவுடைய சாரம் தான். அப்போ புனர்பூசம்ன்ற குருவுடைய சாரம். இது மட்டுமா? இத தாண்டி இன்னொன்னு இருக்கு. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில சூரியன் வராருன்னு சொன்னா, வர்க்கோத்தம பலத்த அடைவார். அதாவது இதே கடக ராசியில இப்போ நம்ம இந்த மாதத்தில புனர்பூசம் 4ல சூரியன் இருக்கிற வரைக்கும், அந்த ராசி கட்டங்கள எடுத்து எழுதும்போது, அம்சத்திலயும் கடகத்திலேயே அந்த சூரியன் வருவார். அப்போ அந்த வர்க்கோத்தமம்ன்ற ஒரு நிலை, அது குருவுடைய தன்மை. குருவோட சேர்ந்து இருக்கிற மாரி, குருவே இருக்கிற மாதிரி, 2 குரு இருக்கிற மாதிரி. அதனால இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். படிக்கிற பிள்ளைகள் வந்து முடிந்த அளவிற்கு உங்களுடைய விளையாட்டு நேரத்த கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்க. விளையாட்டும் வேணும் தான். அப்பதான் நமக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்கும். நல்லா விளையாடுறோம்னா தான் உடல் பலம் இருக்கும். உடற்பயிற்சியாக அது நமக்கு இருக்கும். இன்னும் கேட்டா புத்துணர்ச்சிய குடுக்கும். விளையாடும்போது நம்ம எந்த ஒரு விளையாட்டு விளையாடினாலும், அது நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சிய குடுக்கும். ஒரு ரிலாக்சேஷன குடுக்கும். அதிலிருந்து நம்ம ஒரு கெயின் எடுத்துக்கிட்டு, ரீசார்ஜ் பண்ற மாரி எடுத்துட்டு, அப்புறம் நம்ம ரொட்டீன் ஒர்க்குக்கு வரலாம். அதனால விளையாட்டு தப்பு கிடையாது. கண்டிப்பா விளையாடணும். ஆனா அந்த விளையாட்டு வெளியில அவுட்டோர் கேமா இருக்கணும். இன்டோர் கேம்னா மூளைய வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு விளையாட்டா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு செய்யலாம். ஆனா அந்த நேரத்த குறைத்துக் கொள்ளுங்க. நெறைய படிங்க. மேலும் எதிர்காலத்தில நான் என்னவா ஆகணுன்றத யோசிச்சு அதுக்காக படிங்க. இது படிக்கிற பிள்ளைகளுக்கு. அப்புறம் உயர்கல்வி அப்படின்னு சொல்லும்போது, இவங்க வந்து எங்கெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ, அந்த இடத்துக்கெல்லாம் போய் படிக்கிறதுக்கு தயாராக இருங்க. வேலை பார்க்குறவங்க ப்ரமோஷன நோக்கி நீங்க வந்து படிக்கிறது, அந்த ஒரு எக்ஸாம் எழுதினா ப்ரமோஷன் கிடைக்குன்ற அந்த மாதிரியான தேர்வுகள்லாம் எழுதுறது, இத செய்யுங்க. அப்புறம் அரசு துறைகளுக்காக, போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகக்கூடியவர்களுக்கு ரொம்ப சிறந்த பலன் கிடைக்கும். புதுசா இதுக்காக நெறைய பேர் வந்து இப்போ இந்த மாதத்தில ட்ரை பண்ணுவீங்க. இல்ல இப்படி சொல்லலாம். இந்த மாதத்தில அரசு பணிக்கான தேர்வு எழுதுறாங்க இல்லையா? அதில இந்த கடகராசியில இருக்கக்கூடியவங்க நெறைய பேர் இருப்பீங்க. அப்படின்ற மாரி சொல்லலாம். இதெல்லாம் ஆய்வாக நம்ம எடுத்து பார்க்கும்போது, இந்த ஜோதிட சாஸ்திரம் எந்த அளவிற்கு நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கிறதுன்றது புரியும். அப்போ இந்த விஷயம் நல்லாருக்கு. அப்புறம் அரசு பணியில இருக்கக்கூடியவர்கள், அங்க வந்து இப்ப தான் எடுத்திருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் பெர்மனன்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி, அந்த விஷயங்களுக்கு இப்போ முயற்சி பண்ணலாம்.
ப்ரமோஷனுக்காக முயற்சி பண்ணலாம். இதெல்லாம் சாதகமாக இருக்குது. அரசியலில் இருக்கக்கூடியவங்க வந்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான முயற்சிகளை தாராளமாக செய்யலாம். விளையாட்டில், கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதை விட்டுறாதீங்க. அதை பிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது பெரிய ஒரு பலனை கொடுக்கும். ஒரு வருஷத்தில் நீங்கள் அடைய வேண்டிய உயரத்தை 1 மாதத்தில் அடைஞ்சிருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ இந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கிறது. அப்புறம் நிறைய கோயில் குளங்களுக்கு போகக்கூடிய ஒரு எண்ணமானது வரும். நிறைய நல்ல பழக்கங்களை கொண்டு வரணும் அப்படின்ற ஈடுபாடு இருக்கும். தீய பழக்கம் இருந்தால் கூட நாட்டம் அதிகமாக இருக்காது. அதை விட்டுடணும், அதை கம்மி பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்துடும். பொதுவாக வந்து சமுதாயத்தில் நம்ம நல்ல ஒரு அங்கீகாரம் பெறணும். பெயர், புகழ், பிரபல்ய யோகத்தோடு நம்ம இருக்கணும். நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கணும். லைம் லைட்டில் இருக்கணும். அப்படிப்பட்ட எண்ணம்லாம் இருக்கும். இப்படி நிறைய பலன்கள் இருக்கிறது. இதை அனுமதிக்கிற மாதிரி செவ்வாய் 11ல் இருக்கார். ரொம்ப சிறப்பு. 12ல் வரும்போது பாடுபட்டு உழைத்தா பலன் கிடைக்கும். புதன் 12 ராசியில் இருக்கார். அதனால் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணி பண்ணிங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகும். சுக்கிரன் 2, 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் கவனமாக இருங்க. அந்த சுக்கிரன் தான் 10ஆம் அதிபதியாக, அந்த சுக்கிரன் தான் உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்திற்கு அதிபதியாக வருவார். 4, 11ஆம் இடங்களுக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவார் கடகத்திற்கு. அப்போது அந்த 11ஆம் இடம்னு சொன்னால் அதிகமான ஆசை வந்து நம்ம படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், அதில் இருக்கலாம். பொருள் பற்று கொஞ்சம் இருக்கக்கூடாது. 4ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த பழக்கவழக்கங்கள் சொன்னேன் இல்லையா, கெட்ட விஷயங்களில் ஈடுபாடு குறைஞ்சிரும். அது நல்லது. இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா அந்த செவ்வாய் தான் உங்கள் ராசிக்கு மிகச்சிறந்த யோகாதிபதி. 5, 10ஆம் இடத்திற்கு அதிபதி. 11ஆம் இடத்துல மாதம் தொடங்கும்போது இருக்கார். ரொம்ப நல்லது. அப்புறம் 12ஆம் இடத்திற்கு வரார். அதனால் ஆடி செவ்வாய்க்கிழமை நாட்களில் வழிபாடு, விரதம் போன்ற விஷயங்களை கடைபிடித்து அம்பாள், முருகப்பெருமான் அப்படின்ற வழிபாடு செய்கிறது சிறந்த பலனை தரும். சிம்ம ராசி அன்பர்களே, ஆடி மாதம் உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் என்ன? கிரகநிலைகள் அனுகூலமாக இருக்கிறதா? ஏதாவது பிரச்சனை, பின்னடைவை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறதா? அதை எப்படி தவிர்க்கிறது? நல்ல பலன்னா என்னென்னலாம் கிடைக்கும்? அதை எப்படி முழுமையாக அடையிறது? இந்த மாதத்தில் வழிபாட்டு நாள் என்ன? இதெல்லாம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன். ஆனி மாதத்தில் 11ஆம் இடத்துல இருந்தார். ரொம்ப விசேஷம், சிறந்தது அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்கு முன்னாடி வைகாசியில் 10ஆம் இடத்துல இருந்தார். 10ல் சூரியன் இருக்கிறது அவ்வளோ அற்புதம் அப்படின்ற ஒரு நிகழ்வு. அதுக்கு முன்னாடி 9ஆம் இடத்துல இருக்கும்போது ராசியாதிபதி உச்சம் அடைகிறாரு. அதாவது சித்திரை மாதத்தில். அப்போது அடுத்தடுத்து 3 மாதங்கள் சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருந்தது. அஷ்டமத்தில் சனி, ஜென்மத்தில் கேது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொஞ்சம் பின்னடைவு இருந்தாலும் கூட ஏதோ ஒன்றை பண்ணி சமாளிச்சிங்க. ஓடிட்டே இருந்தீங்க. நீங்கள் உட்காந்துல நின்று போயிடல. அப்போ சூரியன் பலமாக இருந்தார். இந்த மாதத்தில் 12ஆம் இடத்திற்கு வந்துடுறார். அப்போ சூரியன் 12ஆம் இடத்திற்கு வரார் அப்படின்னு சொன்னால் ராசியாதிபதி 12ல் பலம் குறைவு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். ஆனால் அவர் இருக்கிறது சந்திரனுடைய வீடு கடக ராசியாக இருக்கிறது. அதனால் அவ்வளவு பெரிய குறைவாக அதை நம்ம சொல்லிட முடியாது. அப்போது ஒரு சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து சந்திரன் வீட்டில் தான் இருக்கார். அப்படி இருக்கிறனால பெரிய அளவிற்கு அது வந்து பின்னடைவு கிடையாது. 12ஆம் இடத்துல இருக்கார். என்னென்னா வேலை அதிகமாகும். நிறைய நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றவங்க வேலையை கூட செய்கிற மாதிரி இருக்கும். வேலையை செஞ்சுட்டு பலனை வந்து தாமதமாக பெற மாதிரி இருக்கும். கை மேலே பலன்னு சொல்லுவாங்க இல்லையா? வேலை முடிக்கும் போதே பணம் கொடுத்துடணும். இல்லை முதல்லையே பணம் கொடுத்து வேலை சொல்லுவாங்க சில பேர்லாம். அப்படி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் வேலை செஞ்ச உடனேயே கூட ஒரு அதற்கான பலன் கிடைக்காம கொஞ்சம் தாமதமாக கிடைக்கிற மாதிரி கூட இருக்கும். நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். தூக்கத்தையும் ஓய்வையும் கொஞ்சம் தியாகம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த மாதத்தில் பெரிய அளவிற்கு பின்னடைவு கிடையாது. ராசியாதிபதி 12ல் தான் இருக்கார். அப்போ நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இப்போ சஸ்டெயின் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்துட முடியாது அப்படின்ற ஒரு விஷயம். அப்படி நெகட்டிவாக அதை எடுத்துக்க வேண்டாம். இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கும் போது எப்பெல்லாம் ஒரு விஷயம் கொஞ்சம் தொய்வாக போகுதோ அப்போ வந்து தளர்ந்துடாமல் இது ஒர்க் அவுட் ஆகாது, இது வரவே வராது, இதுக்கப்புறம் வேலை செஞ்சு பிரயோஜனமே இல்லை, சேலரியே போடல அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். தாமதமானாலும் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு ஒரு கிளையண்ட் இருக்கார், கஸ்டமர் இருக்காருன்னு சொல்லும்போது அவங்களோட உங்கள் டீலிங் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா சரியாக போயிடும். எடுக்கும்போதே அவசரப்பட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து பிரச்சனையாக போயிடலாம். அதன் பிறகு அவங்களுக்கு நமக்கு தொடர்பு இல்லாமல் போயிடலாம். ஒரு வாடிக்கையாளரை நம்ம மிஸ் பண்ணிட்டு இழந்துருவோம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அப்போ நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும், வெயிட் பண்ணணும்.
அதுபோல் நிறைய உழைக்க வேண்டியது இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு பலனாக உங்களுக்கு சொல்கிறது. சில பேருக்கு வந்து இடமாற்றங்கள் உண்டாகும். வெளியூர் போகிறதுக்கு ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? கொஞ்ச நாள் ஒரு 1 மாதம் தங்கியே கூட நீங்கள் இருந்துட்டு வாங்க. ஒரு ட்ரைனிங் போயிட்டு வாங்க. இல்லை நீங்கள் போய் அங்கே ட்ரைனிங் கொடுத்துட்டு வாங்க. அப்படின்ற மாதிரிலாம் அனுப்பினாலும் கூட ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சில பேருக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் உண்டாகும். ராசியாதிபதி 12ல் இருக்காருன்னு சொன்னால், நம்ம சுயமா ஒண்ண சாதிக்க முடியாம, ஒருத்தர்ட்டருந்து கடன் வாங்கி நம்ம அத சாதிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவர ரீபே பண்ணிடுறோம். அந்த மாரி விஷயங்கள். மத்தவங்களுடைய சப்போர்ட் வந்து தேவைப்படலாம். பொதுவா சிம்மத்தில இருக்கக்கூடியவங்க, சிம்ம லக்னம், சிம்ம ராசியில பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப இண்டிபெண்டன்ட். யாரையும் சாராம, டிபெண்ட் பண்ணாம இருக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கொஞ்சம் மத்தவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படும். இதெல்லாம் எடுத்துக்கங்க. அப்புறம் செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பா இருக்கார். மாசம் தொடங்கும்போது ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அப்புறம் 11ஆம் இடத்திற்கு வரார். செவ்வாய் வந்து சுக பாக்கியாதிபதி. அவரே ஸ்திரத்துக்கு வந்து பாதகாதிபதி அப்படின்னும் சொல்லலாம். இருந்தாலும் அவர் வந்து முழுமையாக கெடுக்க முடியாது உங்கள. அப்போ அவர் வந்து உங்க ராசிக்கு 10, 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. 10ல செவ்வாய் இருக்காருன்னு சொன்னா, அப்போ நீங்க ஒரு ஃபயரா இருக்கணும். நெறைய கமிட்மெண்ட் இருக்கும். கன்டினியூஸா உங்களுக்கு டைமே இல்லாம வேலை இருந்துட்டே இருக்கும். ஓடி ஆடி அவ்வளோ செய்ற மாரி இருக்கும். மத்தவங்கலாம் அத பார்த்தா கேட்டா பிரமிச்சு போயிடுவாங்க. என்னாலலாம் முடியவே முடியாது. சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க அந்த அந்த அளவுக்கு பொறுப்புகளோடு காணப்படுவீங்க. 11ல செவ்வாய் வரும்போது அவ்வளோ பாடுபட்டதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சகோதர வழியில நல்லது நடக்கும். மனை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து ஏதாவது பலன்கள எதிர்பார்க்குறீங்கன்னா, அந்த விஷயம் நடக்கும். புதன் வந்து 11, 12ஆம் இடத்துல இருக்கார். அதனால பெருசா உங்களுக்கு வந்து பின்னடைவு இல்ல. நல்ல பலன் தான். கல்வியில சிறந்து விளங்கலாம். பிசினஸ்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். பணவரவு இருந்து கொண்டே இருக்கும். செலவு செய்யறதுக்கு தேவையான பணம் வந்துரும். அப்படின்ற மாரியும் சொல்லலாம். சுக்கிரன் வந்து ராசியில 2ஆம் இடத்திலே இருக்கார். சுக்கிரன் ராசியில இருக்காருன்னு சொன்னா, அது நல்லதாக எடுத்துக்கலாம். ஏன்னா, அவர் தான் 10ஆம் அதிபதி. அப்போ 10க்குடைய ஒருத்தர் வந்து ராசியில சஞ்சரிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா, அப்போ நீங்க வந்து எப்போதும் உங்களுடைய தொழிலை பற்றியே எண்ணம் கொண்டே இருப்பீர்கள். இப்படி பண்ணா இன்னும் நல்லா இருக்குமோ? இந்த வேலைய அப்படி பண்ணலாமோ? இதுக்காக இத கத்துக்கலாமோ? இந்த பிசினஸ் இப்படி பண்ணலாமோ? அப்படின்னு சொல்லி அந்த வேலைய பத்தின எண்ணமே இருந்துட்டு இருக்கும். விளையாட்டு போட்டியில வெற்றி பெற்றவங்களோ, இல்ல கலைத்துறையில சாதித்தவர்களோ பேட்டி குடுக்கும்போது சொல்லுவாங்க. எனக்கு தூக்கத்தில இது போல விஷயம் தோணுச்சு. நான் வந்து இது போல வேலைய பத்தியே தான் அப்புறம் கூட யோசிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுக்கிரன் இருக்கிறது நல்லது. ஆனா, கேதுவோடு சேர்ந்திருக்கு. அப்ப ஈஸியா இருக்காது. ரொம்ப குழப்பம், ரொம்ப தடைகள் ஏற்படும். ஆனா, வேலையில சாதனை பண்ணிடலாம். 2ஆம் இடத்திற்கு வரும்போது நீச்சம் அடையும்போது என்ன ஆகுன்னா, நெறைய சம்பாரிச்சு நெறைய செலவு பண்ற மாதிரி இருக்கும். குடும்ப நபர்களுக்கும், மற்றவர்களுக்கும் நெறைய செலவு பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இந்த மாதத்தின் பலன்கள். இந்த மாதத்தில உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தா, ஆடி மாதத்தில மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திகை, ஆடி கிருத்திகை அப்படின்னு வரும். அந்த நாள்ல வந்து விரதம் வழிபாடு. அந்த நாள்ல முருகப்பெருமானையும், ஈஸ்வரன் சிவபெருமானையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்க. இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும். கன்னி ராசி அன்பர்களே, ஆடி மாதத்தில உங்களுக்கான பலன்கள் என்ன? தடை, இடையூறுகள் ஏதாவது கஷ்டங்கள் இருக்கிறதா? இந்த மாத கிரக நிலைகள ஏதாவது தோஷங்கள் ஏற்படுகிறதா? இந்த மாதத்தில உங்களுக்கான வழிபாட்டு நாள் என்ன? இதெல்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து சூரியன் 11ஆம் இடத்திற்கு வர்றது ரொம்ப சிறப்பு. இத வந்து நம்ம சிறப்பு, நல்ல பலன்கள் அப்படின்னு சொன்னா, அப்படி சொல்றதுக்கு பின்னாடி நெறைய ரீசன் இருக்கும். நெறைய காரணங்கள் எல்லாம் பார்த்து, கணித்து அத தான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ணுவோம். இப்ப சூரியன் 11ல இருக்காருன்னா, பொதுவா சூரியன் 11ல இருந்தா நல்லது. ஓகேவா? அப்ப 11ல இருந்தா நல்லது. கடக மாசம், அதாவது ஆடி மாசம் அப்படி சொன்னாலே, இந்த சூரியன் வந்து 11ஆம் வீட்ல இருந்து தான் ஆகணும். மாசம் ஃபுல்லா இருப்பார். அதான் கடக மாசம். அப்போ சூரியன் 11ல இருக்கிறது நல்லது. இன்னொரு வழியில பார்க்கலாமா? உங்க ராசிக்கு சூரியன் யாரு? 12ஆம் அதிபதி. இப்ப அவர் எங்க இருக்காரு? 11ஆம் இடத்துல. அப்போ 12ஆம் அதிபதி தன்னுடைய வீட்டிற்கு 12ஆம் இடத்திற்கு போயிட்டாரு. அதனால தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத அலைச்சல் அதெல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிரும். அப்போ நல்லது தான் அப்படின்ற மாரி சொல்லலாம். அப்புறம் 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கார் அப்படின்னு சொன்னா என்னன்னா, அவர் என்னென்ன நட்சத்திரத்தில இருப்பாரு? கடகத்தில இருப்பாரு. கடகத்தில வந்து புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரங்கள்ல இருப்பார். இதில புனர்பூசம்ன்றது ஒரே ஒரு பாதம் மட்டும் தான் குருவுடையது. அதன் பிறகு பூசம், ஆயில்யம். அப்ப சனியுடைய சாரம். சனி வந்து உங்க ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி. அவருடைய சாரத்தில இருக்காரா? அந்த சனி 7ல இருக்காரா? அப்ப நல்லது. அப்புறம் புதனுடைய சாரத்தில இருப்பார். ஆயில்யம். புதன் யாரு? ராசிக்கு அதிபதி. அப்ப நல்லது. அவர் எங்க இருக்கார்? 10, 11ல இருக்கார். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும்.
சூரியன் 11ல் இருக்கிறது சிறப்பு. அப்போ இப்படி சொல்கிறதுக்கு இதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். இன்னமும் கூட நிறைய விஷயங்கள் இருக்கிறது. யாரோட சேர்ந்து இருக்கார், யாரால பார்க்கப்படுறார் அப்படின்ற மாதிரிலாம் அது வந்துட்டுருக்கும். அப்போ இந்த 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லது. எந்த மாதிரி நல்லது? அதாவது அந்த நல்லதுன்னா அதுலேருந்து என்ன கிடைக்கும்? டைம் நல்லா இருக்குது, இந்த மாதம் ஓகே, என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், ஆசைப்பட்டது கிடைக்கும். நீங்கள் எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், சூரியன், புதன், சந்திரன் இது சம்பந்தமான விஷயங்கள் கிடைக்கும். அப்புறம் சனி சம்பந்தமான விஷயங்களும் கிடைக்கும். ஏன்னா இவங்களுடைய தொடர்புலாம் அந்த இடத்துல வருது இல்லையா? அதனால். அப்போது சூரியனுடைய சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னா, அப்பா கிட்டேருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். அப்பா உங்கள நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. கல்யாண விஷயத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆசைப்படுற மாதிரி கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் வெளிநாட்டில் இருந்தால் கூட வந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அப்பா ஏதாவது சொத்து உங்களுக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்த்தாலும் கூட அதுவும் கூட நடக்கும். நீங்கள் அப்பாவுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அப்பாவுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கணும், பைக் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அவருக்கு ஏதாவது ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அவருக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கணும். நல்ல ஒரு ரெக்லைனர், நல்லா கம்ஃபர்ட்டாக உட்காந்து, நல்லா சாஞ்சு, அப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாரி, அப்படி பண்ணிவிட்டு பேப்பர் படிக்கிற மாரி, டிவி பார்க்குற மாரி, அப்பா அது மாரி செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. வாங்கி கொடுக்கணும்னா, இப்போ உங்களால முடியும். நீங்க நேரா அவர கூட்டு போய் வாங்கி குடுக்கலாம். இல்ல சர்ப்ரைஸ் பண்ணலாம் ஆர்டர் போட்டு வீட்டுக்கு வர மாதிரி. அது மாரி அப்பாவுக்கு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் சாத்தியம். இந்த விஷயத்த நம்ம எப்படி சொல்றோம்னா, சூரியன் பித்ருகாரகன். அவர் 11ஆம் இடத்துல இருக்கார். ராசியாதிபதியும் அந்த சூரியனும் தொடர்பு கொள்றாங்க. அப்ப ராசியாதிபதினா நீங்க, சூரியன்னா அப்பா. 2 பேருக்குள்ள தொடர்பு. அது நல்லா இருந்தா நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே தொடர்பு 8ல இருக்கு, 6ல இருக்குன்னா அப்பாவோடயே சண்டை வரும். கருத்து வேறுபாடு வரும். இப்போ நல்ல இடத்துல இருக்கிறது. அதனால உங்களுக்கு நல்லது. அப்புறம் காலபுருஷ தத்துவத்தின் பித்ருஸ்தான அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா, குரு. அவர் 11ல உச்சம் பெற்று அவரோட சூரியன் சேர்ந்திருக்கார். அதனால அப்பாவுக்கும் உங்களுக்கும் தான் இப்போ இந்த மாதத்தில டீலே. 2 பேருக்குமே பரஸ்பரம் நன்றாக இருக்கும். ஏற்கனவே ஏதோ நம்ம சொன்ன மாரி சாதகமற்ற இடங்கள்ல இருந்து, ஏதோ பாதகமான தசை நடந்து, உங்களுக்கும் அப்பாவுக்கும் ஏதோ கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா சரி பண்ணலாம். அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போயிருந்தா சரி பண்ணலாம். இது ஒரு பக்கம். இதே விஷயத்த அப்படியே வேறொரு கண்ணோட்டத்தில பார்த்தா, அரசு சார்ந்த விஷயங்கள். கவர்மெண்ட் சம்பந்தமா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இது வந்திருக்கு. ஒரு லெட்டர் வந்திருக்கு. என்னன்ட்டு, நீங்க வந்து இது போல உங்களுடைய டாக்ஸ் எல்லாம் சரியா காமிக்கல. ஜிஎஸ்டிலாம் நீங்க சரியா ஃபைல் பண்ணல. அப்படின்ற மாரி ஏதோ ஒரு விஷயம். உங்கள கேட்கறாங்கன்னு சொன்னா, இப்போ போய் நீங்க அந்த பிரச்சனைலாம் சரி பண்ணிடலாம். யூசுவலா இந்த மாரி விஷயங்கள அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியாது. இப்போ நீங்க சரி பண்ணலாம். கவர்மெண்ட் வேலையில இருக்கக்கூடியவருக்கு ஏதோ தவறு காரணமா பனிஷ்மென்ட் குடுக்கப்பட்டிருந்தா, அத வந்து இப்போ சரி பண்ணி, உங்க பனிஷ்மென்ட்ட குறைச்சிருவாங்க. திரும்ப வேலைக்கு செய்றதுக்காக எடுத்துப்பாங்க. அப்புறம் கவர்மெண்ட் சம்மந்தமா உங்களுக்கு ஏதோ ஒரு அப்ரூவல் அனுமதி கிடைச்சு, அப்பதான் உங்க பிசினஸ்ல நீங்க ஒரு விஷயத்த செய்ய முடியும். இல்ல ஒரு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க. அப்போ வெரிஃபிகேஷன்லாம் வரணும். அப்போ அது கவர்மெண்ட் சம்மந்தமான ஒன்று தான் இல்லையா? இதெல்லாம் நடக்கிறதுக்கான அம்சம் இருக்கிறது அப்படின்ற மாரி சொல்லலாம். பிசினஸ் சம்பந்தமா மிகப்பெரிய ஒரு போட்டியாளர் உங்களுக்கு. அதாவது அவரெல்லாம் நீங்க எதிர்க்கவே முடியாது. அவர்லாம் ஏன் உங்கள காம்படிட்டரா நினைக்கிறாருன்னே தெரியல. நீங்க லட்சங்கள்ல இருக்கிறீங்க, அவர் கோடிகள்ல இருக்காருன்னா, இப்போ அதுவும் கூட சுமூகமா சரியாயிடும். இந்த விஷயம்லாம் சாதகமா இருக்கிறது. அப்புறம் வேற என்ன விஷயங்கள் ஆசைப்பட்டது அப்படின்னு கேட்டா, இந்த சூரியன், புதன், சந்திரன், குரு இவங்களுடைய சம்மந்தம்லாம் அங்க இருக்கு. சனியுடைய சம்மந்தம் இருக்கு. ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். 5க்கு உண்டானவர் 7ல இருக்கார். அப்புறம் அவருடைய தொடர்பு, அவருடைய சாரத்தில 11ல சூரியன் இருப்பார். குருவும் சேர்ந்திருப்பார். சந்திரன் வீடு ராசியாதிபதி அங்க வந்துறார். அப்ப திருமண விஷயங்கள்ல ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கைய அமைத்துக் கொள்வதற்கு, நீங்க வந்து எல்லார்ட்டயும் பேசி கன்வின்ஸ் பண்ணி, அந்த லவ் பண்றீங்கன்னு சொன்னா, அத வந்து திருமணமாக கொண்டு போய் உங்களால செய்து கொள்ள முடியும். இதெல்லாம் இந்த மாதத்தில உங்களுக்கு அனுகூலமா இருக்கு. ராசியாதிபதி புதன் 10, 11ல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. செவ்வாய் வந்து 9, 10ல இருக்கார். 9 விட 10க்கு வரார் இல்லையா செவ்வாய், அது வந்து நல்லாருக்கும். உங்க வேலையில நீங்க வந்து உங்களுடைய முழு திறமையையும் வெளிப்படுத்த முடியும். எவ்வளோ இடையூறுகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் சரி பண்ண முடியும். இதெல்லாம் சாதகமான பலன். நெறைய பேருக்கு நான் கவனமா இருக்க வேண்டிய விஷயம் வந்து சுக்கிரன வச்சு தான் சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அந்த சுக்கிரன் தான் இந்த மாதத்தில கேதுவோட சேர்ந்தும், அப்புறம் நீச்சம் பெறக்கூடிய ஒரு நிலையில இருக்கார். உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்போது, இந்த சுக்கிரன் ராசியிலேயே வந்து நீச்சம் அடையக்கூடிய ஒருத்தரா இருக்கார். அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த சுக்கிரன் 2, 9ஆம் இடத்திற்கு அதிபதி. அப்ப இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்களையே நீங்க பரிகாரமா எடுத்துக்கலாம். அதாவது 9ஆம் இடத்து அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன். அவர் வந்து என்னன்னா அப்பா. அப்பாக்கு நீங்க எல்லாம் செய்யறது. அப்பா வயதில இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லது பொதுவா வயோதிகர்களுக்கு செய்யறது. அதெல்லாம் உங்களால முடிஞ்ச தர்மம், தானம் குடுக்கறது போன்ற விஷயங்கள்லாம் செய்றீங்க அப்படின்னு சொன்னா,
இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும். ஃபேமிலி, குடும்பம், அந்த குடும்ப நபர்களுக்கு உங்களுடைய கடமைகள் எல்லாம் திருப்திகரமாக செய்கிறது அப்படின்ற விஷயங்களை செய்யலாம். இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்னன்னு கேட்டால், இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷமானது. அந்த பௌர்ணமி நாளில் விரதம் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு முதல் குருவாக இருக்கக்கூடிய தந்தை, அப்புறம் யாரெல்லாம் குருவாக இருக்காங்களோ இவங்ககிட்டலாம் பிளஸிங் வாங்குங்க. இந்த ஆடி மாதம் சாதகமாக இருக்கும். துலா ராசி அன்பர்களே, ஆடி மாதத்திலே உங்களுக்கு சாதகமான பலன்கள் என்னென்ன, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எவை எவை, இந்த மாதத்திலே வழிபட வேண்டிய தெய்வம், இதையெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதத்தில் உங்களுடைய ஜீவன பாவம் வளைக்கிறது. 10ஆம் இடம் உத்தியோகஸ்தானம், வேலை, தொழில் போன்ற விஷயங்கள். இதுதான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதுல ஃபஸ்ட்டு பிரதானமான விஷயம். ஏன்னா சூரியன் வந்து 10ஆம் இடத்துல இந்த மாதம் முழுக்க இருக்க போகிறார். 10ல் சூரியன் இருக்கிறது தான் இந்த மாதம். சூரியன்னு சொல்லக்கூடியவர் எங்கெல்லாம் இருந்தால் சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் இடத்துல இருந்தால் சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. அதனால இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும். அந்த சூரியனோடு கூட யார்? குரு இருக்காங்க. ப்ளஸ் அந்த சூரியன் குருவோடு புதனும் வந்து சேருவார். மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து கடகத்துக்கு வருவார். அப்போ 10ஆம் பாவத்தில் 2, 3 கிரகங்கள் இருக்கிறது நல்லது. ஏதாவது ஒன்றாவது இருக்கணும். இப்போ 3 இருக்கிறது. அதில் ஒரு நீச்சம் பெற்ற கிரகம் இருக்கிறத விட உச்சம் பெறக்கூடிய கிரகம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இல்லையா? அதனால் அது இன்னும் பலன் அதிகமாக தரக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. அதனால் இந்த மாதம் உங்களுடைய வேலையில் நீங்கள் சிறந்து வரத்துக்கான மாதம். வேலையில் இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்கள் எப்படியாவது இந்த மாதத்தில் கொஞ்சம் ஏதாவது ஒரு உயர்வை அடைஞ்சிடணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சிக்கிறது, நிறைய உழைக்கிறது, போராடுறது. அதனால் கட்டாயம் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். வேலை இல்லாதவங்க இந்த மாதத்தில் 100% வேலையை பெற முடியும். தசாபுக்தி கொஞ்சம் சாதகமாக இல்லைன்னாலும் கூட சுய ஜாதகத்தில் அந்த தொழில் அம்சம் கொஞ்சம் பலம் குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த டைம் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கா? அப்போ என்னென்னா கிடைக்கிற வேலைக்கு போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தால் வேலை கிடைச்சிடும். அந்த வேலையை அந்த டிசிக்னேஷன், அந்த பொறுப்பு, பதவி, அது என்ன, எவ்வளோ சேலரி கிடைக்கும், என்ன பேக்கேஜ், என்ன பெனிஃபிட்லாம் இருக்குது, எவ்வளோ தூரத்தில் கிடைக்கிறது, எந்த நேரம் வேலை பார்க்கணும், எவ்வளோ நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காமல் வேலை கிடைச்சா நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இதில் மாற்றமே கிடையாது. அந்த 10ஆம் இடம் அந்த அளவிற்கு உங்களுக்கு வலிமையாக இருக்கிறது. அதன் பிறகு வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கும் ரொம்ப சாதகமாக இருக்கும். உங்களுக்கு எப்படி சாதகமாக இருக்கும்னு கேட்டால், பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் வேணும். கவர்மெண்ட் சரியாக நம்ம வரியெல்லாம் செலுத்தணும், முதல்ல அவங்க அப்ரூவல் கொடுக்கணும், அவங்க வந்து ஒரு லைசன்ஸ் கொடுக்கணும், அப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒன்று இருக்கும். அதன் பிறகு வந்து நிர்வாகம் பண்ணுவதற்கான நபர்கள் கொஞ்சம் இருக்கணும். நல்லா படித்த, நல்ல அனுபவம் வாய்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு வேணும். அப்புறம் வந்து வேலை பார்க்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் வேணும். கடினமாக உழைக்க வேண்டிய உழைப்பாளிகளாக கொஞ்சம் பேர் இருக்கணும். அப்போது எல்லா கேட்டகரியிலையும் நமக்கு வந்து ஆட்கள் இருந்தால் தான் பிஸ்னஸில் நம்ம ஜெயிக்க முடியும். ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அல்லது செல்ஃப் எம்ப்ளாய் அப்படின்னு சொன்னால் அவருக்கு இந்த விஷயம் இருந்தால் போருன்ற மாதிரி இருக்கும். ஆனால் பிஸ்னஸில் ஒருத்தர் சாதிக்கணும்னு சொன்னால் எதனால் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகுறாங்க, அதனால் அவங்க சொத்தெல்லாம் இழந்துடுறாங்க. அப்போது அந்த பிஸ்னஸில் பின்னடைவை சந்தித்து எல்லா விஷயமும் அவங்களுக்கு போகுது, ஏன் எல்லாராலையும் சாதிக்க முடியலன்னு கேட்டால் அதான். அந்த பிஸ்னஸ் சொன்னால் அதுக்கு வந்து நிறைய கேட்டகிரியிலேருந்து சப்போர்ட் கிடைக்கணும். அப்போ நிறைய கேட்டகிரினா அது அதுக்கு ஒரு கிரகம் இருக்குது. இப்போது நல்ல மெத்த படித்தவர்கள் நமக்கு வந்து கூட இருந்து அந்த பிஸ்னஸ் நல்லா வரத்துக்கு காரணமாக இருக்கணும்னு சொன்னால் குரு, புதன் இந்த கிரகங்கள் நமக்கு நன்மை செய்தால் தான் இது போல் ஆட்கள் நமக்கு கிடைப்பாங்க. கிடைக்கிறவங்களும் நமக்கு வேலை பண்ணி கொடுப்பாங்க. அப்போது கடினமாக உழைக்க வேண்டியவங்கன்னு சொன்னால் சனி நம்முடைய ஜாதகத்தில் பலமாக இருந்தால் மட்டும்தான் வேலையாட்கள் கிடைப்பாங்க. சூரியன் நன்றாக இருந்தால் தான் அரசாங்கத்தினுடைய தடை ஏதும் இல்லாமல் அனுமதி கிடைச்சி அதை தொடர்ந்து செய்ய முடியும். சுக்கிரன் நன்றாக இருந்தால் தான் அதை வந்து ரொம்ப சொகுசாக ரொம்ப வசதியாக செய்ய முடியும். ராகு நன்றாக இருந்தால் தான் பெரிய அளவில் அதை கொண்டு போக முடியும்னு சொல்லி நிறைய கிரகங்கள் சம்மதம் நமக்கு இருந்தால் தான், அனுகூலமாக இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும். இந்த மாதம் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அம்சம் இருக்கிறது. சொன்ன ஒவ்வொரு கிரகத்தையும் பார்க்கலாமா? சூரியன் 10ல் இருக்காரா, அதனால் உங்களுக்கு அது பலன். அப்புறம் புதன் 9, 10ஆம் இடங்களில் இருக்காரா, ரொம்ப சிறப்பு விசேஷமான ஒரு அம்சம். அப்புறம் குரு அவர் வந்து 10லே இருக்காரா, அது ஒரு அம்சம். ராகு வந்து 5ல் இருக்காரா, அது சூப்பராக இருக்குது. அப்போது இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. சனியும் 6ல் இருக்கார், 6ல் இருந்தால் அது பலன் தான். இயற்கை அசுப கிரகங்கள் வந்து 6ஆம் இடத்துல இருந்தாலும் பலன் கொடுக்கத்தான் செய்யும்.
அப்படின்ற அம்சம் இதெல்லாம் நன்றாக இருக்கிறது. இதில் சுக்கிரன் மட்டும்தான் சாதகமாக இல்லை. அவர் தான் ராசி அதிபதி. அப்போது ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சொகுசாக, கம்ஃபர்ட் ஜோனில் லக்ஸூரியஸாக ஹைஃபையான விஷயங்களை பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு தான் முதல்ல சொன்னோம், ரொம்ப போராடினா பாடுபட்ட பலனை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சுக்கிரனும் நன்றாக இருந்தால் கண்ணை மூடிட்டு செய்கிற எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். அதனால் இந்த மாதம், இந்த ஆடி மாதம் துளாராசி அன்பர்கள் இந்த தொழில், உங்களுடைய உத்தியோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் முழுக்க முழுக்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ ஒரு கல்யாண விஷயம், கல்யாண வயசு வந்துருச்சு பையனுக்கோ பொண்ணுக்கோ, அவங்க வேலைக்குன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த மாதம் எப்படி முடிவு எடுக்கலான்னா, வேலை கிடச்சிட்டோம், அப்புறம் கல்யாண விஷயங்கள் பார்க்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். ஆடி மாதத்தில் கல்யாணத்துக்கு பார்க்கலாம், பார்க்கக்கூடாது, அதை வச்சு சொல்லலை. இந்த 10ஆம் பாவம் வலுத்து இருக்கிறத வச்சு நம்ம சொல்கிறோம். அப்போ இது வந்து சாதகமாக இருக்குது. அடுத்ததாக செவ்வாய் உங்கள் ராசிக்கு வந்து 8, 9ஆம் இடங்களில் சஞ்சரிக்கிறார். 8ஆம் இடத்தில் அவர் இருக்கிற வரைக்கும் ரொம்ப கவனமாக சேஃப் சைடில் நீங்கள் இருக்கணும். பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் பின்னடைவு பிரச்சனையாக இருக்குமோன்னு தோணினாலே கவனமாக இருந்தணும். அதனுடைய பின் விளைவு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் வரலன்னா கவனமாக இருந்தணும். ரொம்ப பெரிய பணப்புழக்கம், நிறைய பொருள் சம்பந்தமான தொடர்பு இருக்கும்போது கவனமாக இருக்கணும். நெடுந்தூர பிரயாணங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் 8ல் செவ்வாய் இருக்கும்போது. சில பேர் இந்த உயரமான இடங்களுக்கு இந்த ட்ரக்கிங்னு சொல்கிறோம் இல்லையா, ஏறுவது, மலை ஏறுவது, அதில் கவனமாக இருக்கணும். அப்புறம் ஆபத்து நிறைந்த விஷயங்கள், அந்த இடத்துல வேலை பார்க்குறவங்க கவனமாக இருக்கணும். செவ்வாய் 8ல் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான். அவர் 9ஆம் இடத்திற்கு வந்துட்டால் எல்லாம் சரியாயிடும். அதன் பிறகு வந்து புதன் 9, 10ல் வர்றது நல்லதுன்னு பார்த்துட்டோம். ராசியாதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கார், அது நல்லது. ஆனால் கேதுவோடு சேர்ந்துருக்கார். அப்புறம் 12ஆம் இடத்திற்கு வந்து நீச்சம் அடைகிறார். இந்த விஷயம் அனுகூலமாக இல்லை. அப்போ ராசியாதிபதி அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஹெல்த்து பார்த்துக்கணும். அதில் சுக்கிரன் கேதுவுடைய சேர்க்கைன்னு சொன்னால் மைண்ட் செட் வந்து நன்றாக இருக்கும். தீய வழி, குறுக்கு வழி, அதெல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து தெரிய வரும். யாராவது உங்களை வந்து அதுக்குள்ளே கொண்டு போக பார்ப்பாங்க. அதில் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு வந்து என்னென்னா தன்னுடைய தைரியம், நம்பிக்கை, பலம் அப்படின்றது வந்து குறைந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அவநம்பிக்கை, தாழ்வு மனப்பான்மைன்ட்டு. அதை கட்டாயம் நீங்கள் கைவிடணும். அது உங்களால் முடியும், நீங்கள் கட்டுப்பாடோடு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய வேலையில் நல்ல முன்னுக்கு உங்களால் வர முடியும். இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரம். இந்த பூரம்னு சொல்கிறது வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரனுக்கு வந்து பரணி, பூரம், பூராடம்னு சொல்லக்கூடிய 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் பூரம், அது ஆடி மாதத்தில் 2 முறை வருகிறது. 2வது வர்றது ஆடி பூரம்னு விசேஷமான வழிபாடு. நீங்கள் 2 பூர நட்சத்திரத்துலையுமே வந்து விரதம் இருக்கிறது, அம்பாள் வழிபாடு செய்கிறது, ஆண்டாள் வழிபாடு செய்கிறது அப்படின்றது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, ஆடி மாதத்தினுடைய கிரகநிலைகளை கொண்டு கணித்திருக்கக்கூடிய பலன்கள் சாதகமாக இருக்கிறதா, ஏதாவது கவனமாக இருக்க வேண்டியமா, வழிபாடு என்ன, இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கார். 9ல் சூரியன் இருக்கிறது நம்ம அவ்வளோ சிறப்பாக சொல்ல மாட்டோம். பித்திரு காரகன் பித்திருஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்ற மாதிரி அதை பார்ப்போம். ஆனால் 9ல் சூரியன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து குருவுடைய தொடர்பு வரும். காலபுருஷ தத்துவத்தினுடைய 9ஆம் வீடு அப்படின்னு தனுசு, குருவுடைய வீட்டில் அங்கே இருப்பார். இப்போ உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த சூரியன் வந்து குருவோடு சேர்ந்து இருக்கின்றார். குருவுடைய சாரத்தில் தான் அந்த பயணமானது தொடங்க போகிறது. அந்த சூரியனோட உச்சம் பெற்ற குரு இருந்து கொண்டு இருக்கின்றார். அதனால் இந்த 9ல் சூரியன் இருக்கக்கூடிய இந்த வருடத்தினுடைய ஆடி மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை தாராளமாக கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். 9ஆம் இடம் எப்படி சொன்னோன்னா படிப்பு, உயர்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது. உயர்கல்வின்னு சொன்னால் நீங்கள் வந்து விரும்பி படிக்கக்கூடிய உயர்கல்வியில் கட்டாயம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய துறையில் நீங்கள் தேர்வு எழுதி வெற்றி பெற்று உங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு வேணும்னு சொன்னால் இந்த மாதம் சாதகமாக இருக்கிறது. அதுக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம், நிறைய படிக்கலாம், கற்றுக்கலாம், நல்ல பலன் உங்களுக்கு இருக்கிறது. அதன் பிறகு அரசு சார்ந்த பணிகள் பெறுவதற்கான தேர்வுகளுக்கு தயாராகலாம், படிக்கலாம், அதுக்கான கோச்சிங்லாம் போகலாம். அது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. நீண்ட தூர பிரயாணம் செய்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு, புது இடத்துக்கு போய் தங்கி படிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. முடியுமா, நம்ம இருந்து படிச்சுடுவோமா, கம்ப்ளீட் பண்ணிவிடுவோமா அப்படின்ற ஒரு தயக்கம் இல்லாமல் போய் நீங்கள் படிக்கிறதுக்கு சேரலாம். அதுபோல் உங்கள் வேலையில் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க, போய் தான் ஆகணும், இல்லைன்னா வேலை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது, மறைமுகமாக அது சொல்லப்படுகிறதுன்னா தாராளமாக அப்படிப்பட்ட ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்.
அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்பா 9ஆம் இடத்துல குரு சூரியனுடைய சேர்க்கை, புதனும் அந்த இடத்துக்கு வரப்போறார் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா சொன்னபடி அவர் வந்து இத எடுத்து படிச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கார்ல. இதான் உனக்கு நல்லா வருது. இதில தான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இதில தான் நெறைய ஸ்கோர் பண்ற. இது ஈஸியா இருக்கு. இந்த சப்ஜெக்ட் எடுத்து படின்னு சொன்னா கேட்டுக்கலாம். அதுபோல அப்பா வந்து ஒரு பிசினஸ் பண்ண நீங்க போறீங்கன்னு சொன்னா, ஓகேன்னு சொன்னா தான் பண்ணணும். வேண்டாம் கொஞ்சம் வயசு ஆகட்டும். இப்போ உனக்கு அதுக்கான அனுபவம் இன்னும் வரல. அத பத்திலாம் உனக்கு இன்னும் தெரியாது. அப்படின்ற மாரி சொன்னா சரின்னு கேட்டுக்கணும். அப்பா வந்து குருவாக நீங்க வைத்துக்கொள்வது எப்போதுமே அப்படிதான். இப்போ இன்னும் நீங்க அப்படி நினைச்சீங்கன்னு சொன்னா, நல்ல விஷயங்கள் நடக்கும். அடுத்து செவ்வாய். அவர் தான் ராசிக்கு அதிபதி. அந்த செவ்வாய் வந்து 7, 8ஆம் இடங்கள்ல இந்த மாதத்தில சஞ்சரிக்கிறார். 7ல இருக்கும்போது ராசிய பார்க்கிறார். ஒரு கேந்திரத்தில இருக்கார் ராசி அதிபதி. நல்ல விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். 8ஆம் இடத்திற்கு வர்றாரு. அதாவது 8ல புதன் இருக்காரு. அவர் 8லேருந்து 9ஆம் இடத்துக்கு வரப்போறார். 7ல செவ்வாய் இருக்கார். 7லேருந்து 8ஆம் இடத்துக்கு போறார். அப்ப 8ஆம் இடத்துல ஏதோ ஒரு கிரகம் இருக்கிறது. அது புதனா இருந்தா கூட பரவாயில்ல. அஷ்டமாதிபதி அந்த இடத்திலேயே ஆட்சி பலம் பெறுகிறார். ஒரு யோகம். ஆனா செவ்வாய் போய் 8ல இருக்கார்ல. அப்ப நீங்க இந்த மாதத்தில கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, அவசரம், கோபம், ஆத்திரம், சடனா ஒரு விஷயத்த முடிவு பண்றது. சடன் டிசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இருக்கிறீங்க. ஒரு குரு இருக்கார் நமக்கு, பெரியவங்க இருக்கிறாங்க. எதுனாலும் அவங்கள கேட்டு செய்யலாம். அவங்க பார்த்துப்பாங்க. அப்படின்ற மாரி நீங்க இருந்து, ஒரு விஷயத்த வந்து அவசரப்பட்டு முடிவு எடுக்காம, கோபப்படாம இருக்கிறீங்கன்னு சொன்னா, 8ல செவ்வாய் இருந்தாலும் எந்த தோஷமும், எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. இல்லன்னு சொன்னா ராசியாதிபதியே இப்போ 8ல இருக்கும்போது, நம்மளுடைய கோவத்திற்கு, அவசரத்துக்கு நம்ம வந்து அதுக்கு என்ன பனிஷ்மென்ட்டோ, என்ன ஒரு ஃபைனோ அத வந்து கட்ட வேண்டியதா இருக்கும். அதில மட்டும் நீங்க கவனமா இருங்க. அப்புறம் சுக்கிரன் ராசிக்கு 10, 11ஆம் இடங்கள்ல சஞ்சரிக்கிறார். 10ல சுக்கிரன் கேதுவோட சேர்ந்திருக்கார். அப்போ வந்து வேலை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வேலை பார்க்கும்போது கொஞ்சம் வந்து மைண்ட் செட் அதில அவ்வளோ ரொம்ப ஒன்றி வேலை பார்க்குற மாரி இல்லாம, அப்பப்போ டிஸ்ட்ராக்ஷன் ஏதாவது ஒரு தடை இடையூறுகள் ஏற்படுற மாரி இருக்கும். அதெல்லாம் கடந்து தான் வேலை பார்க்கணும். 11ஆம் இடத்திற்கு சுக்கிரன் வரார். ஆனா நீச்ச பலத்த அடையிறார். இல்லாத விஷயங்கள் இருக்கிற மாதிரி ஒரு மாயத் தோற்றம். நமக்கெல்லாம் எங்க போனாலும் வேலை கிடைச்சிரும். நமக்கெல்லாம் வந்து இப்போ கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்ருக்காங்க, பையன் பார்த்துட்ருக்காங்கன்னா, இதெல்லாம் பொருத்தமே இல்ல கொஞ்சம் கூட. இத விட 10 டைம்ஸ் பெட்டரா நமக்கு வேணும். நம்மலாம் அப்படி இருக்கிறோம். அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ குடுக்கும். இல்லன்னா வந்து தகுதிக்கு மீறிய ஆசைகள, சக்திக்கு மீறிய ஆசைகள குடுக்கும். அதில போயிட்டு நீங்க வந்து மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதனால கட்டுக்குள்ள உங்க ஆசைகள் இருக்கணும். நெறைய பணம் செலவு பண்றது, கடன் வாங்கி ஏதாவது ஒரு பொருள் வாங்குறது, அதெல்லாம் இப்போ நீங்க செய்யாம இருக்கிறது நல்லது. நண்பர்கள் விஷயத்தில கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த மாதம் மட்டும் தான். எப்பயுமே சொல்றேன். நண்பர்கள் வந்து கட்டாயம் வந்து நம்முடைய வாழ்க்கை முழுக்க டிராவல் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. நல்ல விஷயம் நடக்கும்போது சேர்ந்து கொண்டாடுறத தாண்டி, கஷ்டம் வரும்போது கை குடுத்து தூக்கி விடக்கூடியவர்களாவும் நண்பர்கள் இருப்பாங்க. இப்போ 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால 7லேருந்து செவ்வாய் 8க்கு போறதுனால, அந்த சுக்கிரனே 7ஆம் அதிபதியா இருக்கிறதுனால, நண்பர்கள் விஷயத்தில கவனமா இருக்கணும். நண்பர்களோட சேர்ந்து கோயிலுக்கு போறீங்களா? ஓகே. சேர்ந்து படிக்கிறீங்களா? வேலை பார்க்குறீங்களா? ஓகே. மற்ற விஷயங்கள வந்து செய்யக்கூடாது. கவனமா இருக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா போதும். இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும். இந்த மாதத்தில உங்களுக்கான வழிபாடு ஆடி செவ்வாய் வழிபாடும் வச்சுக்கலாம். ஆடி மாதத்தில வரக்கூடிய அந்த கிருத்திகை வழிபாட்டையும் நீங்க செய்யலாம். ஏன்னா, அந்த செவ்வாய் ராசி அதிபதி 8ல போய் மறையிறார். அதனால இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து நீங்க வழிபாடு செய்றீங்க, கோயிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னாலும், கிருத்திகை விரதம் கடைபிடிக்கிறீங்கனாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். தனுர் ராசி அன்பர்களே, ஆடி மாதத்தில இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு என்ன கொடுக்க போது? எத தடுக்க போகிறது? எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு என்ன மாதிரியான வழிபாடு செய்யலாம்? இதெல்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து சூரியன். அவர் வந்து 8ஆம் இடத்திற்கு வரார். ஆல்ரெடி குரு 8ல தான் இருக்கார். அப்போ 8ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வலுக்கிறது. புதன் வந்து 7லேருந்து 8ஆம் இடத்திற்கு வரப்போறார். உங்க ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்தில மாதம் தொடங்கும்போது ஒரு கிரகம், தொடங்கன்ல இருந்து அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். மாதம் தொடங்கத்துக்கு முன்னாடியே ஒரு கிரகம் ராசி அதிபதி குரு இருக்காரு. தொடங்குனதுலேருந்து சூரியன் வரதுனால 2 கிரகமா அது மாறிடுது. ஆடி 1லிருந்து. அப்புறம் புதன் அங்கேருந்து ஆடி மாதத்தினுடைய 20ஆம் தேதி இங்க கடகத்துக்கு வருவார். அப்போ 3 கிரகங்களுடைய சஞ்சாரம் அப்படின்றது 8ஆம் இடத்துல. இத வந்து நீங்க 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு அஷ்டமஸ்தானத்தில முக்கியமான கிரகங்கள் இருக்கிறது. அதனால பின்னடைவு, தோஷம்,
பிரச்சனை, இந்த மாதத்தில் நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய விஷயங்கள் கைவிட்டு போயிடும், பெயர் புகழ் அதுக்கெல்லாம் இயக்கு வரும், ஆரோக்கியம் கெடும், சொத்து கைவிட்டு போகும் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. இன்னொரு பக்கம் 8ஆம் இடம் என்று சொன்னால் சாதிக்கிறது, போராடி ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். காலபுருஷ தத்துவத்தினுடைய 8ஆம் இடத்தை நம்ம பார்க்கும்போது அதை புரிஞ்சிக்க முடியும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, செவ்வாய்ன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ஆட்சி பலத்தை அடைவார். சந்திரன்னு சொல்லக்கூடியவர் நீச்ச பலத்தை அடைவார். சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய அந்த வீட்டில் ராகு கேத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உச்சம் அடைகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ராகு கேத்தை பற்றி நிறைய கூற்றுகள் இருக்கிறது. அதில் நிறைய பேர் ஏற்றுக்கொண்டது இது. ரிஷபத்தில் நீச்சம் அடைகிறதாகவும் விருச்சிகத்தில் உச்சம் அடைகிறதாகவும் நிறைய பேர் ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போது சந்திரன்னு சொல்லக்கூடிய மனசை விட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், நீச்சம் அடைஞ்சிருது. நம்பிக்கையே இல்லை, நமக்கு ஒரு ஹோப்பே இல்லை அப்படின்னு சொன்னால் ராகு கேத்து உச்சமாயிடும். அப்போது அவங்க என்னென்னா அசுரர்கள், சர்ப்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள்னு சொல்கிறோம். அப்போது எதிராளிக்கும் அப்புறம் நம்மை எதிர்க்கக்கூடிய விஷயங்களுக்கும் நம்ம பலம் கொடுத்துற மாதிரி நம்மளுடைய மனசை விட்டுடுறோம் அப்படின்றது அர்த்தம். 8ஆம் இடத்துல இருக்கிறது. அப்புறம் செவ்வாய் வீர தீர செயல்களை புரிகிற, வேகமாக ஆக்ரோஷமாக ஃபாஸ்ட்டாக கோபமாக இருக்கிற, துணிந்து செயல்படக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடியது 8ஆம் இடம் இருக்கும். அப்போ யாரெல்லாம் முழு நம்பிக்கையோடு இருக்கிறோமோ, யாரெல்லாம் வீர தீர செயல்களை சாகசங்களை புரியறதுக்கு தயாராக இருக்கிறோமோ, நம்மளால் அது முடியும்னு நினைக்கிறோமோ, பிற உயிர்களை கூட காப்பாற்றக்கூடிய அளவிற்கு நமக்கு சக்தி இருக்குது அப்படின்னு நம்புகிறோமோ, மனசை விடாமல் நம்ம கடவுள் நம்ம காப்பாற்றுவார், நமக்கு நம்முடைய புண்ணியம் இருக்கிறது, அம்மா அப்பா இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, ஏதோ ஒன்று அப்படி வச்சிட்ருக்குமோ அவங்களுக்கெல்லாம் 8ஆம் இடத்துல பெரிய கேடு சேராது. இதை தான் இந்த மாதத்தில் உங்களுக்கான புரிஞ்சுக்கிறதுக்கு பலன் பெறுவதற்கான வழிமுறை இதுதான். ஏன்னா 8ஆம் இடம் அப்படின்னு சொல்கிற இடத்துல குரு சூரியன் இருக்காங்க, புதன் சேரப்படுறார். குருன்னு சொன்னால் பணம், பண கஷ்டம், பணமே இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கிருந்தோ பணம் வரப்போகிறது அப்படின்றது அர்த்தம். நிறைய கடுமையான வெயில் அடிச்சதுன்னா நல்ல மழை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி பணம் எல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னால் புதுசாக ஏதோ ஒரு இடத்துல இருந்து அந்த ஊற்று, அந்த தண்ணி முடிஞ்ச பிறகு ஊற்று வர ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த மாதிரி வரப்போகிறதுன்ற அர்த்தம் குருவினார். சூரியன் நெட்டில் இருக்கார். அப்போது எல்லாருமே கை விட்டுட்டாங்க, யாருமே நமக்கு கை கொடுத்து உதவலை அப்படின்னு சொல்லும்போது அந்த சூரியன் அந்த இடத்துல இருக்கார் இல்லையா? அப்போ அந்த விடியிற மாதிரி ஒரு வெளிச்சம், ஒளி கை கொடுக்கும், காப்பாற்றும். புதன் அங்கே வரார். அப்போது ரொம்ப இக்கட்டான டைமில் போயிட்டு சட்டுன்னு ஒரு ஸ்பார்க், ஒரு ஒளி, ஒரு புத்தி நமக்கு அதனால் நம்ம பிழைச்சிக்கிறது. இதெல்லாம் தான் இந்த கிரகங்கள். அப்போ இந்த மாதம் போராடி கஷ்டப்பட்டு நீங்கள் சாதிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய நம்பிக்கை தான் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய 3 கிரகங்களை வைத்து பார்த்தோம். செவ்வாய் அவர் பூர்வ புண்ணியாதிபதி, நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு கிரகம். அவர் 6ல் இருக்கிறது நல்லது. 6ல் இருக்கும்போது என்னென்னா, இப்போ நம்ம சொன்ன எதையும் எதிர்த்து போராடக்கூடிய சக்தியை கொடுத்துருவார். அப்புறம் 7ஆம் இடத்திற்கு வரார். 7ல் வரும்போது ராசியை பார்ப்பார். அப்போது 5க்கு உண்டானவர் 7ஆம் இடத்திற்கு போய் ராசியை பார்க்குறார் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம விரும்பிய ஒன்றிற்காக அடையிறதுக்கு நண்பர்களோ துணையோ நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்றை எடுத்துக்கலாம். அப்புறம் சுக்கிரன்னு சொல்லக்கூடியவர் 9, 10ஆம் இடங்களில் இருக்கார். அப்போ சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 9, 10ல் இருக்கும்போது 2 இடத்துலையுமே பலம் கம்மி. 9ல் கேதுவோடு 10ஆம் இடத்துல நீச்சம். அவர் தான் 11ஆம் அதிபதி, 6ஆம் இடத்துக்கும் அதிபதி. அதனால் என்னென்னா, உங்களுடைய ஆசை அபிலாஷைகள், ஆசாபாசங்கள்லாம் தியாகம் பண்ணிவிட்டு கடுமையாக நீங்கள் உழைக்கிறீங்க, படிக்கிறீங்கன்னா இந்த மாதம் சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம். எல்லாருக்குமே சுக்கிரன் தான் பலம் குறைவு, இந்த மாதத்தில் சாதகமாக இல்லை அப்படின்றத பார்த்தோம். தனுர் ராசிக்கு 8ஆம் இடமும் வளர்த்திருக்கிறது அப்படின்றத பார்த்தோம். அதனால் நீங்கள் நிறைய உழைத்து போராடி பலன்களை பெறக்கூடிய மாதம்னு இந்த மாதத்தை சொல்லலாம். அதுக்கு எது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டால், இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்கள். ஏன்னா செவ்வாய் அப்படின்றவர் தான் பூர்வ புண்ணியாதிபதி. அந்த நாட்கள்லாம் கோயிலுக்கு போங்க. முடிஞ்சால் ஆடி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகள் கூட கோயிலுக்கு போங்க. முடிஞ்சால் குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. அங்கே போகும்போது வரும்போது ஏதாவது தர்ம காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். இந்த மாதம் சாதகமாக இருக்கும். மகர ராசி என்பர்களே, ஆடி மாதத்தினுடைய சாதகமான பலன்கள் என்னென்ன, இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும், செய்ய வேண்டிய வழிபாடு என்ன, இதெல்லாம் பார்க்கணும்.
ஃபஸ்ட்டு வந்து ராசிக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு இந்த 3 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கின்றது. 7ஆம் இடம் வலுக்கிறது அப்படின்னு சொன்னா என்னன்னா, ஒருத்தருக்கு கல்யாண வயசு வந்துடுச்சுன்னு சொன்னா கல்யாணம் தான். அதான் நடக்க போகுது அப்படின்றது அர்த்தம். இப்போ மகர ராசியிலிருந்து திருமண வயது வந்தும் கூட நல்ல வத்து வரன் கிடைக்காம, பொண்ணு, பையன் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா, இந்த மாதம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. இத வந்து பயன்படுத்திக் கொள்ளணும். நீங்க பொதுவா ஆடி மாதம், ஆடி மாசத்துல கல்யாண விஷயங்கள் எதையும் டீல் பண்ணக்கூடாதுன்னு ஒத்தி வச்சுட்டீங்கன்னா, அந்த கல்யாணத்துக்கான ஒரு வாய்ப்பு இருந்தும் கூட நீங்க பயன்படுத்திக்கல அப்படின்ற மாரி அது அர்த்தமாக வரும். ஒரு பக்கம் அப்படி சொல்லலாம். இன்னொரு பக்கம் 7ஆம் இடம் வலுக்குது. அப்போ அந்த கல்யாண வயசும் வந்துருச்சு. ஒரு பையனோ, பொண்ணோ. அப்போ பெற்றோர் வந்து அந்த கல்யாண விஷயங்கள வந்து எடுக்கல கையில. அப்படின்னு சொன்னா, அந்த பையன், பொண்ணு அவங்களுக்கு அந்த திருமண தொடர்பு வருதுல்ல, அந்த கிரகங்கள் குடுத்து தானே ஆகணும். அப்போ அவங்களுக்கு அதுபோல ஒருத்தர கனெக்ட் பண்ணும். ஒருத்தர பார்க்கறது, அதுக்கான சந்தர்ப்பம் வரும், பேசுறது பிடிச்சு போயிடும். அந்த இடம் அவங்கள ஈர்க்கும், அது தூண்டும். அதனால நம்ம அதற்கு ஒரு வாய்ப்பு குடுத்த மாதிரியும் இருக்கும். அதனால ஆடி மாதத்தில கல்யாணம் பண்ண வேண்டாம். ஆனா ஆடி மாதத்தில கல்யாண விஷயங்கள பிளான் பண்ணலாம். இப்ப கல்யாணத்துக்காக வந்து நீங்க 2 ஜாதக பரிவர்த்தனை, பொருத்தம் பார்க்கறது. அத பத்தி பையன் வீட்ல, பொண்ணு வீட்ல வந்து பேசுறது. நேர்ல சந்திச்சு பேசலனா கூட ஃபோன்ல பேசிக்கலாம் இல்லையா அப்போ? பேசிக்கலாம். வீட்டுக்கு போலன்னா கூட வெளியில கோவில்லலாம் உட்காந்து இப்போ பேசுறோம் இல்லையா? அந்த மாரி பேசலாம். பேசி முடிவு பண்ணி ஒரு ஏற்கனவே முடிவு பண்ணவங்க கூட நிச்சயம், கல்யாணம் அப்படின்ற விஷயங்கள வச்சிருக்கீங்கன்னா, அதற்காக போய் மண்டபம் புக் பண்றது, ஒரு கேட்டரிங்க்கு சொல்றது. அப்படி அந்த கல்யாணம் சம்பந்தமா விஷயங்கள் என்ன இருக்கோ, அதெல்லாம் நீங்க செய்யலாம். கல்யாணம் பண்றதோ, இல்ல வந்து மாங்கல்யம் செய்யறதுக்கு பொன் உருக்கி முதல்ல செய்ய ஆரம்பிக்கிறதோ, முகூர்த்த பட்டு எடுக்கிறதோ, பத்திரிக்கை அடிச்சு குடுக்குறதோ, இதெல்லாம் கூட நீங்க தள்ளி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள்லாம் தாராளமா செய்யலாம். அப்போ 7ஆம் இடம் வளைக்கிறது. அந்த இடத்துல குரு இருக்காரு. குரு வந்து 7ஆம் இடத்துலேருந்து ராசிய பார்க்குறாரு. அவர் உச்ச பலத்த பெற்றிருக்கார். தனியா இருந்தாலும் கூட அவ்வளோ பலன்னு சொல்ல முடியாது. இப்போ சூரியனோடு, புதனோடு சேருகிறார் அப்படின்னு சொன்னா, கல்யாண விஷயங்கள் வந்து இப்போ சாதகமா இருக்கும். அதில கொஞ்சம் கவனமா இருந்து நீங்க அப்படியே விட்டுறக்கூடாது. கல்யாண வயசு வந்த பையனோ, பொண்ணோ இருக்காங்கன்னா, அது சம்மந்தமா அவங்களுக்கு வாய்ப்பு அவங்களே விரும்பியறதுக்கு வாய்ப்பு வருதுன்னு சொன்னேன்ல. எதனாலன்னா, முதல்ல அந்த இடம் வலுக்கிறது. அது சம்மந்தமான தொடர்பு வரணும். 2வது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள பார்த்தீங்கன்னு சொன்னா, மகர ராசிக்கு 6ஆம் அதிபதியா இருக்கக்கூடியவர் புதன். அவர் இருக்கார். அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் இருக்கார். 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு இருக்கார். 6, 8, 12ஆம் அதிபதிகள் சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இவங்க சேர்ந்து 7ஆம் இடத்துல இல்லாம ஒரு 10, 5 இந்த மாரி இடங்கள்லாம் இருக்காங்கன்னா, அது வந்து நல்ல பலன். அவங்க மிக விசேஷமா விபரீத ராஜயோகத்த அடைஞ்சிருவாங்க. ரொம்ப பெரிய பேர் எடுத்துருவாங்க. ஒரு தேச அளவுல, ஸ்டேட்ட தாண்டி ஒரு கண்ட்ரி லெவல், இன்டர்நேஷனல் லெவல்ல பேர் வாங்கிடுவாங்க. பெரிய பிசினஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாரி சொல்லலாம். ஆனா 7ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் வந்ததுனால, திருமண சம்பந்தமாக அது வந்து அவங்கள தூண்டும். அப்படின்ற ஒன்று இருக்கிறது. அதனால மகர ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ கல்யாண விஷயங்கள பார்த்து பேசறதுக்கான அம்சம் சிறப்பா இருக்கு. பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றீங்கன்னு சொன்னா, உங்களுக்குள்ள ஒத்துப்போகாம கருத்து வேறுபாடுகள் வருகிறதுனா கூட ஜஸ்ட் நீங்க 1 மாசம் வெயிட் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் அது வந்து சுமூகமா போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ வாய்ப்புக்காக நீங்க 1 மாசம் காத்துட்டு இருக்கலாம். அதன் பிறகு வந்து உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறனால என்ன ஆகும்னா, கணவன் மனைவியிடையே கூட கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஒரு இடம் ரொம்ப வலுக்குதுன்னா, இன்னொரு இடம் ரொம்ப குறையுது அப்படின்ற மாரி அர்த்தம். அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்கள் ஒரு சேர ராசிய பார்க்கறதுனால, ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான தன்மை இருக்கும். சாதக பாதகங்கள் கலந்து இருக்கும். இப்போ பெரும்பாலும் 6, 8, 12 உண்டானவங்க தான் இங்க இருக்காங்க. இதுல எக்செப்ஷன் வந்து புதன். ஏன்னா அவர் வந்து பாக்கியாதிபதியா வந்துடுறார். மற்றபடி சூரியன், குரு சேர்ந்து இருக்கிறதுனால, உங்க பார்ட்னர்ஸோ அல்லது லைஃப் பார்ட்னர் சொல்லக்கூடிய கணவன், மனைவி, வாழ்க்கை துணையோ, இவங்களிடத்தில விட்டு குடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் செவ்வாய் வந்து 5, 6ல இருக்காரு. 5ல இருக்கும்போது உங்களுடைய சொத்து சம்பந்தமான விஷயங்கள டீல் பண்ணலாம். 6ல செவ்வாய் வரும்போது கடன் சம்பந்தமான விஷயங்கள டீல் பண்ணலாம். கடன் வாங்குறது அல்லது வாங்கிய கடன அடைக்கிறது, அதற்கான முயற்சிய பண்ணலாம். உடல் உபாதைகள் இருந்தா நிவர்த்தி பண்ணிக்கொள்ளலாம். ஒரு சுக்கிரன் வந்து 8, 9ஆம் இடங்கள்ல சஞ்சரிக்கிறார். 8ல சுக்கிரன் இருக்கிறதே பலம் கம்மி தான். கேதுவோட சேர்ந்து இருக்கார். 9ல வர்றது நல்லது. ஆனா அது அது நீச்ச வீடாக போயிருது. பொதுவா 9ல வர்றது நல்லது சுக்கிரன். மகரத்துக்கு 9ஆம் இடம் வந்து நீச்ச வீடாக இருக்கும்.
அப்போ சுக்கிரன் 5, 10க்கு அதிபதி. அப்போ உங்கள் வேலையிலையும் கொஞ்சம் கவனம் இருக்கணும். வீட்டில் பிள்ளைகள் மேலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முழுக்க வேலை வேலைன்னு சொல்லி ஃபேமிலியை விட்டுறக்கூடாது. முழுக்க வீடுன்னு சொல்லி வேலையிலையும் தப்பு பண்ணிடக்கூடாது கவனம் இல்லாமல். அப்போது 2த்தையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. அதை நீங்கள் கவனத்தில் கொண்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் கேதுவும் 2ஆம் இடத்துல ராகுவும் இருக்கும்போது 7ஆம் இடம் வலுக்குது இல்லையா? அப்போ நீங்கள் வந்து இந்த நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் வரும். அதில் வந்து இந்த நாகதெய்வங்கள் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் அந்த புற்றுலாம் இருக்கும். அதில் பால் விடுறது, அங்கே பூஜை பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். வீட்டில் நோன்பு எடுத்துக்கிறது, பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் செய்யலாம். பெருமாள் கோயிலில் போயிட்டு அங்கே கருடாழ்வார் தரிசனம் பண்ணலாம். என்ன முடியுமோ அதை செய்யுங்க. இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, ஆடி மாதத்தினுடைய நல்ல சாதகமான பலாபலன்கள் என்னென்ன? ஆடி மாதத்தில் ஏதாவது பின்னடைவு, இடையூறு, தடை இருக்கிறதா? இந்த மாதத்தின் வழிபாடு என்ன? இதெல்லாம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து நல்ல விஷயங்கள். சூரியன் 6ஆம் இடத்துல இருப்பார் இந்த ஆடி மாதம்னு சொன்னால். இது வந்து உங்களுக்கு அனுகூலமான ஒரு பலன். கும்பராசி, ராசியாதிபதி சனி. அப்போ சூரியன் எப்படி பலன் கொடுப்பார் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து யோசிக்க முடியாது. நிறைய விஷயங்கள் இந்த ஜோதிடத்தில் இருக்கிறது. அப்போது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து எங்கெல்லாம் வந்தால் நல்லது அப்படின்ற ஒரு விஷயம். அதில் 6ஆம் இடத்திற்கு வரும்போது நல்ல பலனை தருவார் அப்படின்ற ஒன்று இருக்கிறது. இப்படி எடுத்துக்கலாம். 2வது, இப்போது 7ஆம் அதிபதி இல்லையா அவர்? 2வது ராசிநாதனுக்கு பகை கிரகம் இல்லையா? அவர் வந்து 6ஆம் இடத்திற்கு போயிட்டார் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். 6ஆம் இடம் மறைவிடங்களில் வருது இல்லையா? அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் சூரியன் அங்கே இருந்தாலும் கூட அது சந்திரனுடைய வீடாக இருக்கிறது. குருவோடு அவர் சேர்ந்திருக்கார். அப்புறம் புதனோடு சேரப்போகிறார் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இப்போது இந்த ஆடி மாதத்தில் சூரியனும் சனியும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் திரிகோணங்களில் இருப்பாங்க. அப்போது இவங்க 2 பேரும் இயற்கை அசுப கிரகங்கள், பகை கிரகங்கள். அப்போது சேர்ந்து இருந்தாலோ அல்லது ஒருத்தர் பார்த்துக்கிட்டா கூட சம்டைம் சொல்லலாம் பிரச்சனைன்ட்டு. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் 6, 8 இருக்காங்க அப்படின்னாலும் பிரச்சனையாக அது சொல்லலாம். இப்போ அவங்க வந்து திரிகோணங்களில் இருக்கிறாங்க. அதனாலேயும் கூட உங்களுக்கு நல்லது செய்வார்னு எடுத்துக்கலாம். அப்போது நிறைய வழிகளில் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்தில் சூரியன் உங்களுக்கு நன்மை செய்வார். 6லேருந்து நன்மை செய்வார். அப்போ என்ன நன்மை கிடைக்கும்? சத்துரு ஜெயம் உண்டாகும். சத்துரு ஜெயம்னா எப்படி? மிகப்பெரிய எதிரி இருந்து அவரை வெற்றி கொள்வோமானா அப்படிப்பட்டவர்களும் அந்த பலனை பெறுவாங்க. உடல் உபாதை இருக்கக்கூடியவர்கள் அந்த நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது அந்த நோயினாலே சத்துரு தானே, அதை எதிர்க்கக்கூடிய சக்தின்னு சொல்கிறோம்ல, ஜெயம் இல்லையா? அந்த விஷயம் உங்களுக்கு இருக்கும். அப்போது உடல் உபாதைகள் இருந்தால் நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியம் பெற்றுவிடலாம். கடனை வந்து ஒரு எதிரியாகத்தான் பாவிக்கணும். ஏன்னா கொடுத்துட்ருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ரெகுலராக கொடுக்கறனால இன்னும் கூட வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ கொடுக்க முடியாமல் போகிறதோ அப்போது அது எதிரியாக மாறிடும். அந்த கடன் கொடுத்தவர்கள் அவங்க எதிரியாக மாறிடுவாங்க. அவங்கள நமக்கு சம்மந்தம் நேரடியாக இல்லைன்னா கூட பரவாயில்லை. ஆனால் அந்த கடன் வந்து நமக்கு ஒரு எதிர்த்தன்மையை, எதிரியை உருவாக்கிவிடும். அதனால் கடன் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா மீண்டு வருவதற்கு இந்த மாதத்தில் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். தொழில் போட்டியோ அல்லது வேறு ஏதாவது விஷயத்தில் போட்டியோ, சொத்து சம்பந்தமாக ஒருத்தர் சொத்துக்கு ஒருத்தர் உரிமை கொண்டாடுறதோ அல்லது பாகப்பிரிவினை செய்து கொள்வதில் ஏற்படக்கூடிய பிரச்சனையோ, குடும்பம் சார்ந்த கணவன் மனைவியிடையே கூட பிரச்சனை பிரிந்து போகணுன்றதுக்கான வழக்கோ, இதையெல்லாம் சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இப்போ அம்சம் இருக்கிறது. இந்த 6ஆம் இடம் இந்த பலனெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கடுத்ததாக செவ்வாய் வந்து 4, 5ஆம் இடங்களில் இருக்கார். இதில் சாதகமான பலன்களே எதிர்பார்க்கலாம். ஏன்னா செவ்வாய் வந்து 10ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 4ல் இருக்காருன்னு சொன்னால் ஒரு கேந்திர ஸ்தானத்துக்கு அதிபதி ஒரு கேந்திரத்தில் இருக்கார். 10 கூடியவர் 5ல் இருக்கார். அப்படின்னு சொல்லி 4, 5ல் செவ்வாய் இருக்கிறது. நீங்கள் உங்கள் வேலையில் நிறைய டைம் போட்டு உழைக்கும்போது பலன் கிடைக்கும்னு நம்பி நீங்கள் செய்யலாம். வேலை தேடக்கூடியவர்களுக்கு இப்போது உங்களுடைய அந்த ஒரு சுபாவம், நீங்கள் பேசுகிறது நடந்துக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப போல்டாக, ரொம்ப ஹானஸ்ட்டாக, ரொம்ப தைரியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களை பிடிச்சி போய் வேலை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த பலனை எடுத்துக்கலாம். சுக்கிரன் வந்து 7, 8ல் இருக்கார். 7ல் சுக்கிரன் இருந்தாலே வந்து கலத்திரக்காரகன் கலத்திர ஸ்தானத்தில் இருக்காருன்னு சொல்லுவோம். அதில் கேதுவோட வேற சேர்ந்துட்டார். அப்புறம் 8ஆம் இடத்திற்கு வரும்போது சுக்கிரன் 8க்கு போகக்கூடாது, அவர் ஒரு சுபக்கிரகம், அவர் வந்து அஷ்டமத்தில் மறையக்கூடாது சொல்லுவோம். இப்போ மறைஞ்சு நீச்சம் வேற ஆயிடுறார். சுக்கிர பலம் இல்லை. அவர் தான் சுக பாக்யாதிபதி. அவர் தான் ஒரு அம்மா அப்பாவை போல், ஒரு குழந்தைக்கு தாய் தந்தையை போல் இந்த கும்பராசிக்கு சுக்கிரன் இருக்கக்கூடியவர்.
அவர் வந்து பலம் குறைந்து இருக்கார் அப்படின்றதுனால, இந்த மாதத்தில நம்ம இப்படி பலன்கள என்ன சொல்லியிருக்கோம்னா, ஒரு உடல் உபாதை, ஒரு கடன் பிரச்சனை, ஒரு வழக்கு பிரச்சனை, இதெல்லாம் எதிர்த்து போராடி நீங்க வெற்றி பெறுவீங்க. அப்போ பலன் வந்து நேரடியாக உங்களுக்கு சாதகமா சொல்லப்படல. இப்போ அதிர்ஷ்டமா இருக்கும், நெறைய பணம் வரும், சொத்து வாங்குவீங்க, கல்யாணம் நடக்கும், அப்படின்ற மாரி நம்ம சொல்லல. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கோம். அதுதான் இந்த 7, 8ல சுக்கிரன் இருக்காரு. அதுக்கேத்த மாரி தான் அந்த 6ஆம் இடம் வளைக்கிறது. அதனால கும்பராசியில இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்களை எதிர்த்து போராடக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்கும். அப்படியே நீங்க பிளான் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சொகுசு விஷயங்கள், ரொம்ப சௌகரியமா இருக்கக்கூடியது, கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கக்கூடியது, குறைந்த உழைப்பிற்கு, குறைந்த முதலீட்டிற்கு அதிக ரிட்டர்ன்ஸ் வர்றது, அதெல்லாம் உங்கள பிரச்சனையில இழுக்கிறதுக்கான வழியா இருக்கும். அத தவிர்த்து அந்த செவ்வாய் 10ஆம் அதிபதி 10 பார்க்குறாரா, 4லேருந்து அப்புறம் 5ஆம் இடத்திற்கு வராரா, அப்போ முழுக்க முழுக்க நம்ம வேலை, நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு என்ன வழி? அப்படியாக நீங்க இந்த மாதத்தில இயங்குனீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதம் சாதகமா இருக்கும். இந்த ஆடி மாதத்தில வரக்கூடிய விசேஷங்கள்ல, ஆடி கிருத்திகை நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளா இருக்கும். ஏன்னா, அந்த சூரியன் 6ல இருக்கார். அப்புறம் ஆடி 18 ஆடி பெருக்குன்னு சொல்லுவோம். அதில இது போல முக்கியமான பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான விஷயங்கள நீங்க ஆரம்பிச்சா, அதில ஜெயம் பெற முடியும். மீனராசி அன்பர்களே, ஆடி மாதத்தில உங்களுக்கு சாதகமான பலன்கள் என்னென்ன? யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா? கல்யாணம் நடக்குமா? வீடு, வாசல், சொத்து, சுகம் கிடைக்குமா? கடன் பிரச்சனை இருந்தா அடையுமா? இப்படியான விஷயங்கள் இந்த மாதத்தில உங்களுக்கான வழிபாடு இதெல்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து 4ஆம் இடத்துல இருந்த சூரியன் 5ஆம் இடத்திற்கு வராரு. 5ல சூரியன் வந்து அவ்வளோ சிறந்த பலன்னு சொல்ல முடியாதுன்ற மாரி எடுத்துப்போம். ஏன்னா, சூரியன பத்தி சொல்லும்போது, அவர் 3, 6, 11ல இருந்தா நல்லது அப்படின்ற மாரியும், 10ல இருந்தா விசேஷம் அப்படின்ற மாரியும் சொல்லியிருப்போம். ஆனா, இப்ப 5ல இருக்கார். அப்போ அப்படி பார்க்கும்போது இது நல்ல பலன் இல்லாத மாரி தான் தோணும். ஆனா, காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடத்திற்கு தான் சூரியன் அதிபதியே. அதனால சூரியன் 5ல இருந்தாலும் கூட பலன்களை எதிர்பார்க்கலாம். எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா, 5ல சூரியன் இருக்கும்போது என்னன்னா, அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பார். காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடம். அவருடைய வீடு. அப்ப யாரெல்லாம் சூரியன் போல இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு 5ல சூரியன் இருக்கும்போது நல்ல பலன குடுப்பார். சூரியன் போல இருக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டா, எவரையும், எதையும் இந்த உலகத்த, பிறர பொருட்படுத்தாம, கரெக்ட்டா அவங்க வேலைய அவங்க ஒருத்தர் செய்வாங்க. அந்த மாரி இருக்கக்கூடியவர்களுக்கு பலன் கிடைக்கும். எப்பயுமே எந்த மாரியான விஷயங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் கூட, அவங்க வந்து லீவுன்றதே போடாம வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டே இருப்பாங்க, காலேஜுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் கூட லீவ் போடாம சூரியன் தினந்தோறும் உதிக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்புறம் யாராவது தனக்கு தவறு, துரோகம் பண்ணாலும் கூட மன்னிச்சு விட்டுருவாங்க. தயாள குணம். இந்த மன்னிக்கக்கூடிய ஒரு பக்குவம். எதையும் வந்து ஒரு பாசிட்டிவாவே எடுத்துப்பாங்க. யார் என்ன சொன்னாலும், ஆமா இதில ஒரு நல்ல பாயிண்ட் இருக்கு. இது கரெக்ட் தான் அப்படின்ற மாரி எடுத்துப்பாங்க. இதெல்லாம் சூரியனுடைய பலன்களாக நம்ம சொல்லிட்டு போலாம். தன்னால பிறருக்கு நெறைய பலன் கிடைக்குதுன்னா கூட, சரின்னு சொல்லி தாராளமா சந்தோஷமா அத எடுத்துக்கொள்வாங்க. ஏன்னா, நமக்கு பலன் கிடைக்கும்போது மத்தவங்களுக்கும் கிடைக்குதுன்னு சொன்னா, எல்லாராலயும் அத எடுத்துக்க முடியாது. நான் உழைச்சு ஏன் அவங்களுக்கு பலன் போணும்? அப்படின்ற மாரி யோசிக்கிற தன்மை சில பேருக்கு இருக்கும். ஆனா அப்படி இல்லாம, எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டுமே, பரவால்ல அப்படின்ற மாரி இருக்கிறது சூரியனுடைய குணம். இதெல்லாம் யாருக்கு இருக்கிறதோ, அவர்களுக்கு 5ல சூரியன் வந்தாலும் நல்லது. இத நான் பொதுவா சொன்னேன். இப்ப மீன ராசிக்கு 5ல சூரியன் வரார் அப்படின்னு சொன்னா என்ன நடக்குதுன்னா, 5ஆம் இடம் புத்திரபாவம். அங்க சூரியன் வரார் சொன்னா, பிள்ளைகள் வந்து ஆளாகறதுக்கு. அவங்க ஒரு உயர்கல்வி, அவங்க பின்னாடி ஒரு பட்டம் போடுற மாதிரி ஒரு படிப்பு படிக்கிறதுக்கு. அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு. அவங்களுக்கு ஒரு பிசினஸ் வச்சு குடுக்கறதுக்கு. கல்யாணம் பண்றதுக்கு. இதற்கெல்லாம் உகந்த அம்சம் அப்படின்னு சொல்லலாம். புத்திர பாவத்தில சூரியன் வரார் அப்படின்றதுனால. அப்புறம் வந்து அந்த இடத்துல குரு சேர்ந்து இருக்கிறனால நம்ம இத சேர்த்து சொல்றோம். குரு உச்சமா இருக்கார். சூரியன் நன்றாகும்போது குருவுடைய சாரத்திலே வருவான்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. அதனால பிள்ளைகள் சம்பந்தமாக நீங்க இதுநாள் வரைக்கும் செய்யாத விஷயங்கள தொடங்குறதுக்கும், இதுநாள் வருஷம் தொடங்கி செய்ய முடியாம தடை இடையூறுகள் வந்து அதெல்லாம் கடந்து முன்னேறி அத சாதிக்கிறதுக்கும் உகந்த அம்சம். சொந்த ஊருக்கு திரும்ப போணுன்ற எண்ணம் சில பேருக்கு தோணும். படிக்கிறதுக்காக, வேலை பார்க்கறதுக்காக வந்து ஏதோ ஒரு ஊருக்கு வந்திருப்பாங்க. வந்துட்டு திரும்ப நான் என் சொந்த ஊருக்கு போணும். அந்த விஷயங்கள இப்போ முயற்சி செய்யலாம். அப்புறம் பூர்வீக சொத்து. அத வந்து நல்ல வளப்படுத்தணும். அத அங்க ஒரு வீடு இருக்கு, கட்டிடம் இருக்குன்னா புதுப்பிக்கணும். அங்க நிலப்புலன்லாம் சும்மா காடு மாரி கிடக்குது அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் வந்து சரி பண்ணணும். அப்படின்ற எண்ணம் இருந்தா அது சரியாகும்.
இன்னும் சொல்லப்போனால் கோவில் கட்டணுன்ற எண்ணம் இருந்தாலும் கூட இப்போ அதை தொடங்க முடியும். 5, 9ஆம் இடங்கள் சம்மந்தப்பட்டு அதில் 10ஆம் இடம் 1ஆம் இடமும் தொடர்பு பெற்றுச்சுன்னு சொன்னால் அவங்க இது போல் ஒரு கோவிலே கட்டுவாங்க. இந்த தர்ம ஸ்தாபனங்கள், அறக்கட்டளை, ட்ரஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் விஷயங்களை செய்வாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறது. அதெல்லாம் இப்போ உங்களால் செய்ய முடியும். ஏன்னா அந்த குரு சூரியனுடைய சேர்க்கை 5ல் வர்றது அவ்வளோ சிறப்பு. தனியாக சூரியன் மட்டும் 5ல் இருந்தால் கூட நான் இவ்வளோ சொல்ல மாட்டேன். குரு சூரியன் சேர்ந்து இருக்கிறதுனால, புதன் அவங்களோட சேர்றதுனால அதை செய்ய முடியும். ஒரு விஷயத்தை பிளானோடையே நிறுத்தாமல் எக்ஸிக்யூட்டும் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல இந்த புதன் குரு சூரியனோட சேரணும். அதை செயல்படுத்தவும், திட்டமிடவும் முடியும், செயல்படுத்தவும் முடியும். பிள்ளைகளுக்காக நல்ல விஷயங்களை செய்யலாம், பொது பணிகள் செய்யலாம், ஆன்மீக பணிகள் செய்யலாம். இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அடுத்ததாக செவ்வாய் 3, 4ஆம் இடத்தில் இருப்பார். 3ல் செவ்வாய் இருக்கும்போது பலம். அதனால் என்ன விஷயங்களை செய்தாலும் அதில் சக்ஸஸ் வரும். 4ல் செவ்வாய் இருக்காருன்னு சொன்னால் ரொம்ப பிளான் பண்ணி செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும். சுக்கிரன் 6, 7ஆம் இடங்களில் இருக்கிறார். அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. நம்பி ஏமாந்துடுறது, ரொம்ப ஆசைப்பட்டு மோசம் போகிறது அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் சொல்லுவோம் இல்லையா, இதிலெல்லாம் கவனமாக இருக்கிறது. நம்முடைய தகுதிக்கு உண்டானது இல்லை, உழைப்புக்கு உண்டானது இல்லை, சக்திக்கு மீறி அப்படி வரத்துக்கு ஒரு வாய்ப்பே இல்லாத விஷயம் வருதுன்னா ரொம்ப கவனமாக இருந்துக்கும். ஜென்ம சனி இருக்கக்கூடிய சமயத்தில் 7லையும் சுக்கிரன் நீச்சமாகி ராசியை பார்க்கும்போது தேவையில்லாத விஷயங்களை தொடர்புபடுத்தி கொள்ளக்கூடாது. இதில் கவனமாக இருந்தால் போதுமானது. பெயர் புகழ் பிரபல்ய யோகம் பெறக்கூடிய, நல்ல வழியில் பெறக்கூடிய யோகம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த குரு பூர்ணிமா, பௌர்ணமி நாள், அந்த நாள் வழிபாடு செய்கிறீங்கன்னு சொன்னால் 5ல் குரு இருக்கார் இல்லையா, ராசி அதிபதி அவர் தான் இல்லையா, அந்த ஜென்ம சனி அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அந்த குருவுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று இந்த ஆடி மாதம் அனுகூலமாக இருக்கும். ஆடி மாதத்தினுடைய விசேஷ நாட்கள், பண்டிகை விரத நாட்கள், ஆடி மாதத்தினுடைய கிரகநிலைகள், அந்த கிரகநிலைகளை கொண்டு 12 ராசி அன்பர்களுக்கும் ஏற்படக்கூடிய பலாபலன்கள், வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு, இவற்றையெல்லாம் பார்த்தோம். நம்முடைய மாலை முரசு நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் அளப்பரிய நன்மைகளை தரக்கூடிய அம்பிகையினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய மாதமாக அமைய பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.